ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லைவ்ல போட்டுக்குங்க. ஓகேங்க சார், டன். மீண்டும் ஒரு அழகான மாலை பொழுதில் ஒரு அழகான நிகழ்வில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்விற்காக தன் பொன்னான நேரத்தை ஒதுக்கி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் எழுத்தாளர் தோழர் களப்பிரன் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கும் தோழர் எழுத்தாளர் கவிஞர் அன்புமணி அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் இந்த குழுவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும், கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் வினிதா மோகன் அவர்களுக்கும், கலைபாலா அவர்களுக்கும் மீண்டும் என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எழுத்தாளர் சிறப்பு விருந்தினர் தோழர் களப்பிரன் அவர்களை பற்றிய சிறிய அறிமுக உரையை அளிக்க மருத்துவத்துறை மாணவி தோழர் பிரதீக்ஷா அவர்களை வரவேற்கிறேன். பிரதீக்ஷா, பிளீஸ். வணக்கம். வணக்கம் சார். வாருங்கள் படைப்போம் குழுமத்தின் 252வது நிகழ்வில் இன்று நம்மோடு கலந்து கொள்ளவிருக்கும் படைப்பாளர் திரு களப்பிரன் அவர்கள். களப்பிரன் அவர்களை பற்றி ஓர் அறிமுகம். சமகால தமிழ் இலக்கியத்தின் சமூக அக்கறை, வரலாற்று பார்வை, திரைப்பட சிந்தனை மற்றும் முற்போக்கு அரசியல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து எழுதி வரும் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர் ஆவார். தஞ்சாவூரை சேர்ந்த இவரின் குடும்ப பின்னணியும் கலை மற்றும் வாசிப்பு மரபுகளோடு இணைந்ததாகும். தற்போது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் பொது செயலாளராக பொறுப்பேற்று செயல்பட்டு வருகிறார். முற்போக்கு சிந்தனை, சமூக நீதி, சாதி ஒழிப்பு, மத சார்பின்மை, காதல் சுதந்திரம் மற்றும் ஜனநாயக உரிமைகள் போன்ற கருத்துக்களை எழுத்திலும் மேடை உரைகளிலும் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் வாசகர்கள் மத்தியில் விமர்சன சிந்தனையை உருவாக்கும் வகையில் பல்வேறு இலக்கிய மற்றும் சமூக நிகழ்வுகளில் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு அரசியல், பண்பாடு மற்றும் சமூக மாற்றங்கள் குறித்த ஆய்வு கட்டுரைகளை எழுதி வருகிறார். குறிப்பாக கசகஸ்தான், இந்தோனேஷியா, வியட்நாம், பூட்டான், ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பாகிஸ்தானின் கர்த்தாப்பூர் உள்ளிட்ட இடங்களுக்கு பயணம் செய்து அங்குள்ள சமூக, அரசியல் மற்றும் பண்பாட்டு அனுபவங்களை தமிழில் பதிவு செய்துள்ளார். விஜய் டிவியின் பிரபலமான நீயா நானா நிகழ்ச்சியில் பங்கேற்று தனது தெளிவான சமூக பார்வை மற்றும் உரையாற்றும் திறனால் கவனம் பெற்றார். 2012ஆம் ஆண்டின் அந்நிகழ்ச்சியின் சிறந்த உரையாளர் என்ற அங்கீகாரத்தையும் பெற்றார். இவருடைய படைப்புகள்: செல்லுலாட்டின் மாபூமி, காஷ்மீர், குருதியால் சிவக்கும் ஆப்பிள், இசையும் தமிழும், இசை தமிழ் தாத்தாவும், அம்பேத்கருடன் டீ சாப்பிடுவோம், வரலாற்றில் தஞ்சை நகரம் மற்றும் ஆதாளினால். இவரோடு கலந்துரையாட இருக்கும் குழுமத்தின் தொடர் வினவுனராக பயணிக்கும் திரு அன்புமணி அவர்கள் மற்றும் திரு சுனில் பிரபாகரன் அவர்கள். அன்புமணி அவர்களை பற்றி: திரு அன்புமணி மதுரையில் வசித்து வருகிறார். இளங்கலை கணிதமும் சிறப்பு கல்வியியல் படித்துள்ளார். சிறந்த குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். கரைந்து போ மனமே, பூவான் ஓ ஈஓ என்ற 2 கவிதை தொகுப்பு நூல்கள் வெளியிட்டுள்ளார். அலைகளிலிருந்து நீண்டப்பட்ட காலடிகள் என்ற சிறுகதை தொகுப்பும் வெளியிட்டுள்ளார். பட்டாம்பூச்சியின் தனிமை, மின்மினி பூச்சியின் இருள், ஒற்றை கையில் என் மூக்கு கண்ணாடி ஏந்தி, முடிவுறா பயணங்கள், பேசும் கடலும், பெயர் தெரியாத மனிதர்களும், வாழ்க்கை செதுக்கும் சினிமாக்கள், லைவ்லி நேச்சர், எமோஷனல் நீட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் சில்ட்ரன், அ டிஸ்கஷன், ஸ்ட்ராட்டஜிஸ் இன் ஆன்லைன் டெக்னிக், எபிலெப்சி அவேர்னஸ், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சினிமா போன்ற மின் நூல்கள் அமேசான் தளத்தில் வெளியிட்டுள்ளார். அடுத்ததாக திரு சுனில் பிரபாகரன் அவர்களை பற்றி: தென்காசி மாவட்டம் சார்ந்த சுனில் பிரபாகரன் அவர்கள் அதிநுட்ப டெக்னாலஜியான AI, LLM துறையில் சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக பணிபுரியும் இவர் தமிழன் பிரபாகரன் என்ற புனை பெயரில் 2017 மகான் என்ற சரித்திர நாவல் எழுதி வெளியிட்டுள்ளார். அமேசான் கிண்டலில் ஆலியான் என்ற துப்பறியும் நாவலையும், மாடசாமி தாத்தா என்ற குறு நாவலையும் வெளியிட்டுள்ளார். 4வது புத்தகமாக யூதாசும் அப்புறும் ஒரு ஓநாயும் என்ற இஸ்ரேல் பாகிஸ்தானின் வரலாற்று நூலை சமீபத்தில் தனது ஆசிரியர் ஆலடி எழில்வாணன் அவர்களின் முன்னிலையில் வெளியிட்டுள்ளார்.
தொடர்ந்து புத்தகங்கள் வாசிப்பதும் கட்டுரை கதைகள் எழுதுவதும் என்று எழுத்து வாசிப்பை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பது இவருடைய சிறப்புக்கு கூடுதல். இவருடைய படைப்புகள் மகான், ஆலியான், மாடசாமி தாத்தா, யூதாசும் அப்புறம் ஒரு ஓநாயும் தங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சியோடு படைப்பாளர் கலப்ரென் அவர்களை மீண்டும் ஒருமுறை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நன்றி. மிக்க நன்றி பிரதீக்ஷா. ஒரு மிக அழகான ஒரு வரவேற்புரையோட நிகழ்வை தொடங்கி இருக்கீங்க. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை நேரத்தை ஒதுக்கி கொண்டு வந்திருக்க சிறப்பு விருந்தினர் கலப்ரென் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் முதல் கேள்வியை ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னோட முதல் கேள்வி வந்து உங்களோட அந்த இசையும் இசை தமிழ் தாத்தா அப்படிங்கிற அந்த புத்தகத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருக்கேன் சார். நம்மளை சுத்தி பல ஆளுமைகள் இருக்காங்க. ஆனா எப்படி நீங்க வந்து ஆபிரகாம் பண்டிதரை பத்தி அவரோட வாழ்க்கை வரலாற ஒரு நூலா வெளியிடணும் அப்படின்னு தோணுன இடம் எது? எதுக்காக இந்த சமுதாயம், இன்றைய சமுதாயம் வந்து அவரோட வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கான தேவை என்ன இருக்குன்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு அப்படி எப்படி தோணுச்சு சார்? ஒவ்வொரு கேள்விக்கும் அப்படியே பதில் சொல்றதுதான் பாட்டுங்களுக்கு. ஆமா சார், நான் வந்து என்னோட கேள்விகளை வரிசையா முடிச்சிடுறேன். நான் முடிச்சோன்னே அடுத்து அன்புமணி அவர் தொடருவார், அவரோட கேள்விகளை தொடருவார். சரி. ஆபிரகாம் பண்டிதர் வந்து கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த தமிழின் ஆகச்சிறந்த ஆளுமைகள் ஒருத்தர். ரொம்ப குறிப்பா வந்து அயோத்திதாச பண்டிதர் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு அயோத்திதாச பண்டிதர் குறித்தான ஒரு உரையாடல் இருக்கு. ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்னா யாரு அப்படின்னு, இப்போ அவரு கடைசியா இங்க வாழ்ந்து மறைந்த இடம் வந்து தஞ்சாவூர் தான். ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கே அவர் யாரு அப்படின்னு தெரியாது. பண்டிதர் ஆபிரகாம் பண்டிதர் சாலைன்னு ஒன்று இருக்குது, பண்டிதர் தோட்டம்னு ஒரு இடம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன பண்டிதர் பற்றியான அறிமுகம்னா, அவர் ஒரு வைத்தியர், இங்க வைத்திய தொழில் பார்த்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு அறிமுகம் தான் பண்டிதரை பற்றியான குறிப்புங்கிறது இருக்கும். 1919 அவர் வந்து மறைந்தவர். 1919 அவர் மறையறதுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதிய நூல் தான் இது கருணாமிர்த சாகரம் என்கின்ற ஒரு நூல். ஏறக்குறைய 1345 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நூல் அது. அந்த நூல் வந்து வந்த காலம் அப்படிங்கிறது, அது அச்சடிச்ச காலம் அப்படிங்கிறது தமிழ்ல முழுமையாக சிலப்பதிகாரத்தினுடைய உரைகள், முழுமையான உரைகள் பகுதி பகுதியா கிடைச்சதுக்கு முன்னாடி, ஆனா முழுமையான உரைகள் கிடைச்ச 25வது ஆண்டுல தான் அவரு இதை வந்து கருணாமிர்த சாகரத்தை வெளியிடுவார். காரணம் என்னன்னா, சிலப்பதிகாரம் அது அச்சாகி வரத்துக்கு முன்னாடி தமிழில் இசை மரபு அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய தென்னிந்திய இசை மரபுங்கிறது ஒரு கர்நாடக சங்கீதம் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த இசை மரபு, இதற்கான மூலம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, மீண்டும் வந்து அது ஒரு சமஸ்கிருதமயமாக்கல்ல இருந்தா இருக்கும். இப்போ பரதம் அப்படின்னா அதுக்கான மூலம்ங்கிறது பரத சாஸ்திரத்திலேருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு கதை எழுதுன மாதிரி, கர்நாடக சங்கீதம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அது ரத்னாகர சாகரத்திலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சில கணக்குகளையும் சொல்லுவாங்க. ரொம்ப குறிப்பா என்னன்னா, சங்கீதத்துல 7 ஸ்வரங்கள் நமக்கு தெரியும். 7 ஸ்வரம் தெரியும். 7 ஸ்வரம் ச ரி க ம ப த டி. அந்த 7 ஸ்வரத்துல நம்ம சங்கீதத்துக்கு என்ன பெயர் அப்படி வைப்பாங்கன்னா, இது சாப்பா சங்கீதம்னு சொல்லுவாங்க. நீங்க சிங்காரவேலன் படத்துல ஒரு பாட்டு வரும், கக்கா கிக்கி கூக்கணும். அந்த பாட்டுல வந்து ஒரு வரி என்ன வரும்னா, எனது சங்கீதம் சாப்பா இதற்கு கிடையாது தாப்பா அப்படின்னு. அது எனது சங்கீதம் சாப்பா அப்படின்னா, இந்த 7 ஸ்வரத்துல சாவுக்கும் பாவுக்கும் ஆல்டர்னேட் கிடையாது. இப்ப சா அப்படின்னா சாதான், பா அப்படின்னா பாதான். மற்றபடி ரீக்கு ரீ1 ரீ2 கா1 கா2 அப்படின்னு இருக்கும். இந்த 7 ஸ்வரத்துல 5 ஸ்வரங்களுக்கு தான் மாற்று உண்டு, 2 ஸ்வரத்துக்கு மாற்று கிடையாது. அதனாலதான் 7 ஸ்வரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த 7 ஸ்வரம்ங்கிறது 12 ஸ்வரஸ்தானமா இருக்கும். ரீ1 ரீ2 கா1 கா2ங்கிற மாதிரி 5 ஸ்வரம் இன்ட்டு 2னா 10, 2 ஸ்வரத்துக்கு ஆல்டர்னேட் கிடையாது, 2 12 அப்படின்னு இருக்கும். இதுதான் 12 ஸ்வரஸ்தானம்ங்கிறது. இந்த 12 ஸ்வரஸ்தானத்துக்கு அப்புறம் கர்நாடக சங்கீதம் என்ன சொல்லும்னா, இதுல இருக்கக்கூடிய ஸ்துதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்துதினா அளவு அப்படின்னு பொருள். நம்ம தமிழ்ல வந்து அது அலகு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அலகு வந்து 22 அலகுகள் தான்
இருக்கு அப்படிங்கிறதா கர்நாடக சங்கீதத்தினுடைய கணக்கு முறை. பண்டிதருடைய ரொம்ப முக்கியமான கேள்வியே இங்கிருந்து ஆரம்பிக்கும். 7 ஸ்வரம் 12 ஸ்வரஸ்தானம் அப்படின்னு இருந்தா அது 24 அலகுகளா 24 சுதிகளா மாறி அதிலிருந்து 48 நுண்சுதிகளா அதிலிருந்து 96 இன்னும் நுண்சுதிகளா அப்படியே வளர்ந்து போகக்கூடியதுதான் இங்க இருக்கிற இசை மரபு அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்து வராரு. இந்த முடிவுக்கு எங்கேருந்து வராருன்னா அவர் அடிப்படையில ஒரு தமிழாசிரியர். தமிழாசிரியரா இருக்கிற ஆள் சிலப்பதிகாரம்ங்கிற நூல் முதல்ல பதிப்பிக்கப்பட்டோன்னே அதை சொல்லி கொடுத்த தமிழாசிரியர்கள் யாருக்குமே சிலப்பதிகாரத்தினுடைய இது முத்தமிழ் காப்பியம்னு சொல்லுவாங்க. ஆனா முத்தமிழ் காப்பியம்னு சொல்ற எல்லாருமே அதுல இருக்கக்கூடிய இயல் தமிழை சொல்லி தருவாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய இசைத்தமிழையும் கூத்து தமிழையும் நம்முடைய தமிழாசிரியர்களுக்கு சொல்லித்தர தெரியாது. காரணம் என்னன்னா அந்த காலத்தில் தமிழ் படித்தவர்கள் இசை படிக்க கூடாது அப்படின்னு ஒரு எழுதப்படாத மரபு இருந்துச்சு. நீங்க உவேசாவுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா உவேசா இசை கத்துக்கிறதுக்கு அதாவது அவரு எப்படி இங்க அவருடைய மகாத்மா மீனாட்சுந்தரம் பிள்ளைகிட்ட அவரு தமிழ் கத்துக்க போகும்போது அதே ஊர்ல இருக்கக்கூடிய நம்முடைய நந்தன் சரித்திரம் எழுதின ஆசிரியர்கிட்ட போய் இசை கத்துக்கிறதுக்கு அவர் போவாரு. திடீர்னு ஒரு நாள் மீனாட்சுந்தரம் பிள்ளை கேட்பாரு, உன்னுடைய பேச்சுல ஒரு மாற்றம் இருக்கு, நீ இசை கத்துக்கிறியா அப்படின்பாரு. அப்புறம் அவர் ஒத்துப்பாரு, ஆமா இசை கத்துக்கிறாங்க. இசை கத்துக்கிற ஆளுக்கு தமிழ் வராதுன்னு இசையில இருந்து அப்படி சொல்லி அவர் இசை கத்துக்கிறத நிப்பாட்டிடுவார். இது உவேசாவே பதிவு செய்யறாரு. எங்க பதிவு செய்யறாரு? அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல பதிவு செய்வாரு. குறிப்பா கருணாமிருக சாகரத்துக்கு ஒரு முன்னுரை உவேசா எழுதியிருக்காரு. அதுல சொல்லுவாரு, எனக்கு இசையை பற்றி ரொம்ப தெரியாது, ஆனா பண்டிதர் அவ்வளவு இசை பற்றியான ஒரு ஆய்வு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இசையை நீங்க தமிழில் இலக்கியங்களை படித்த முத்தமிழ்னு சொன்னாலும் கூட இங்கிருந்த தமிழ் படித்த ஆய்வாளர்களுக்கு இசை ஞானம்ங்கிறது ரொம்ப குறைவு. ஆனா ஒரு பாரதிக்கு இசை ஞானம் உண்டு, பாவேந்தர் பாரதிதாசனுக்கு இசை ஞானம் உண்டு. ஆனா பெரும்பாலான தமிழாசிரியர்களுக்கு இசை பெரிய அந்த ஞானம் கிடையாது. அதனால சிலப்பதிகாரத்தினுடைய பாடல்களை சொல்லி தரும் போது அவங்களால அதுல இருக்க இசை குறிப்புகளை எடுக்கிறது சிரமம். அதுல நாடக மரபை எடுக்கிறது சிரமம். அதுல ரொம்ப குறிப்பா ஆட்சியர் புறவை பகுதியில அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வட்டமா இருந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. இந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு 7-12 பெண்கள் வட்டமா இருந்து பாட்டு பாடுற அந்த வடிவத்தை வச்சு அதிலிருந்து புதிய ராகங்களை அவங்க எப்படி உருவாக்குனாங்கன்னு இளங்கோவடிகள் எழுதுறாரு. ஆனா இது இந்த இடத்த சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு சிரமமா இருக்கு. ஆனா இவருக்கு என்னன்னா ஆபிரகாம் பண்டிதருக்கு அவர் அடிப்படையில ஒரு திண்டுக்கல், அவருக்கு பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். அங்கேருந்து திண்டுக்கல்ல குடியிருக்காரு. திண்டுக்கல்ல இருக்கும்போது தான் அவர் ஒரு ஆசிரியரா உருவாக்குறாரு. அங்க இருக்கும்போது பக்கத்துல இருக்க சுருளிமலைக்கு போய் சித்த வைத்தியங்கள்லாம் கத்துக்கிறாரு. அங்க திண்டுக்கல்ல அது மிஷினரி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இயல்பா நவீன கருவிகளை எல்லாம் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போட்டோகிராஃபி கத்துக்கிறாரு, பிரஸ் அதாவது அச்சக தொழிலை கத்துக்கிறாரு. சோதிடம் இங்க தஞ்சாவூருக்கு அதுக்கப்புறம் வராரு. வந்ததுக்கு அப்புறம் இங்க சோதிடம் கத்துக்கிறாரு. அவருடைய முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் 2வது மனைவி திருமணம் பண்ணிப்பார். அவங்க இசையில ஞானம் உள்ளவங்க. அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே இசை அவருக்கு தெரியும். இந்த இசை ஞானத்தை கொஞ்சம் இன்னும் வளர்த்துக்கிறாரு. இதெல்லாம் வந்த பிறகு ஆபிரகாம் பண்டிதருக்கு சிலப்பதிகாரத்தை படித்த பிறகு நிறைய கேள்வி. இங்க இருக்கிற சங்கீத மரபுல ஒன்றா இருக்கு, ஆனா அதுல ஒன்றா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு அன்னைக்கு மைசூர் சமஸ்தானத்தினுடைய திவானாக இருந்தவர் அன்னைக்கு ரொம்ப இசை ஞானம் உள்ளவர்கள் எல்லாரும் இங்க தஞ்சைக்கு வரணுங்கிறது ஒரு பெரிய மரபா வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா ஒண்ணு இங்க மராட்டிய அரசு, அதை தொடர்ந்து இருந்த தியாகராஜ சுவாமிகளுடைய அந்த கீர்த்தனைகள், இது ஓரளவு இந்த பகுதிகளில் இசை சார்ந்த உரையாடல்கள் நிறைய நடக்கும்போது அப்போ மைசூரினுடைய திவான் தொடர்ச்சியா இங்க வர வழக்கம் உண்டு. அவருக்கு கொஞ்சம் இசையில ஞானம் உண்டு. ஒரு நாள் பண்டிதர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, தியாகராஜருடைய கீர்த்தனை இவ்வளவு அற்புதமா இருக்கு, ஏன் தியாகராஜரை போல நம்மால் இசையமைக்க முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த இசையமைக்க முடியாதா அப்படின்னு பண்டிதர் கேட்டோன்னே அவரு என்ன சொல்றாருன்னா, அது எப்படி நம்மளால செய்ய முடியும், அவரால் மட்டும் எப்படி போட முடியுது, இவ்வளவு நுட்பமான இசையெல்லாம் அவங்களால எப்படி ராகங்கள் அமைக்க முடியுது தியாகராஜரால் மட்டும் அப்படின்னு இவரு கேட்கிறாரு. கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், அதெல்லாம் பிறப்பால வரும்பா,
அப்படின்னு சொல்ல. இசையெல்லாம் பெரிய வந்து சரஸ்வதி ஞானம் பிறப்பிலே வர்றது ஒரு விஷயம். அதனால அவருக்கு வருது, எல்லாருக்கும் வந்துருமா அப்படின்னு அவர் சொல்லும் போது அவர்கிட்ட இவர் ஒரு ஒரு மேக்ஸ வந்து சொல்லி காட்டுறாரு. அந்த மேக்ஸ எப்படின்னா அவருடைய பல ஆய்வுகள்ல இருந்து அவர் சொல்லி காட்டுறாரு. பல சந்தேகங்கள் அவருக்கு இருக்கு. இந்த சந்தேகங்களை எல்லாம் தீர்க்கறதுக்கு அவர் வந்து ஒரு முதல்ல இந்து பத்திரிகையில இசை குறித்தான நிறைய கேள்விகளை விளம்பரமா அனுப்புறாரு. விளம்பரமா அனுப்பும் போது அந்த விளம்பரத்துக்கு யாருமே பதில் சொல்லல. யாருமே பதில் சொல்லாத சூழல்ல இவரே சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை 1912 தொடங்குறாரு. தொடங்கி இவருடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடம் வந்து அதுவும் அவருக்கு சொந்தமான இடம். இன்னைக்கு அது லாலி ஹால் அப்படின்னு இருக்கு. அங்க வந்து லாலி அச்சகம் வந்து இவரே தொடங்குறாரு. அந்த அச்சகம் இருக்கக்கூடிய இடத்திலேயே இவர் ஒரு மாநாடு நடத்துறார். அந்த மாநாடு வந்து சங்கீத வித்யா மகாஜன சங்கத்தினுடைய மாநாட்டை நடத்துறாரு. 7 மாநாடுகள் நடத்துறாரு. 1912 தொடங்கி 1917 வரைக்கும் 7 மாநாடுகள் நடத்துறாரு. பீரியாடிக்கலா இவருடைய செலவுல நடத்துறாரு. இதுல இவருக்கு இருக்க சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்கிறாரு. அந்த சந்தேகங்கள் ஒண்ணுதான் அவர் இந்த மைசூர் திவான் சொல்றாரு இல்லையா, அவன் பிறப்பால வர்றதுன்னு. அப்ப இவர் கேட்கிறாரு, சிலப்பதிகாரத்துல 12 பெண்கள் ஆடுற அந்த இடம் வந்து 12 பெண்களையும் 12 சுரஸ்தானங்களா வச்சுக்கிட்டா அந்த 12 பெண்கள் இங்க ராசி 12 ராசி, அந்த 12 ராசி வட்டம், இந்த 12 ராசி. நீங்க சோதிடம் வந்து மூட நம்பிக்கைங்கிறது ஒரு பக்கத்து, ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன மேக்ஸ் இருக்கு. அந்த மேக்ஸ் பொறுக்கிறார். 12 சுரஸ்தானங்களையும் 12 ராசி வட்டத்தையும் வச்சுக்கிட்டு அதை அந்த ரவுண்ட வந்து அவர் மேப்ல போடுறாரு. போடும்போது இன்னைக்கு நீங்க ஒரு கேம் விளையாடுவோம், பார்த்துருப்போம். ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே ஒரு கேம் விளையாடுவோம். அந்த ரொட்டேட் பண்ணிக்கிட்டே விளையாடக்கூடிய கேம்ல லைட்டா நீங்க வந்து இப்போ அந்த 12 ராசி வட்டத்துல கீழே இருக்கக்கூடிய 12 சுரஸ்தானத்தை இன்னொரு மேல இருக்க 12 சுரஸ்தானத்தை லைட்டா அப்படி நகர்த்தினீங்கன்னா இன்னொரு நுண்சுதி கிடைக்கும். 12ங்கிறது 24 மல்டிபிள் ஆகி, 24 48 மல்டிபிள் ஆகி, 48 96 மல்டிபிள் ஆகி, இப்படியே மல்டிபிள் ஆகி புதிய ராகங்களை உருவாக்க முடியும். இது ராக புடமிடும் முறை. இதற்கு ஒரு மேக்ஸ் போதும். இதுக்கு பெரிய பிறப்பால வரணுங்கிறது இல்ல, தொடர் பயிற்சியால் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒண்ணு வந்து அவருக்கு செஞ்சு காட்டுறாரு. அவர் வந்த அவர் மைசூர் சமஸ்தானத்துடைய திவான் வந்து இவர் பார்த்துட்டு வியந்து போயிடும். அப்படியான, ஏன்னா இவருக்கு ஒரு மனிதன் ஒரு ஆய்வை கண்டுபிடிக்கணும்னா பல துறை சார்ந்த அவருக்கு இருக்க வாசிப்பு இருக்குல்ல, அதுதான் அதை சாத்தியப்படுத்தும். இவருக்கு அதை எப்படி சாத்தியப்படுச்சுன்னா, இவருக்கு இசை இருந்துச்சு, தமிழ் சிலப்பதிகாரம் இருந்துச்சு, அதே போல இவருக்கு சோதிடம் தெரியும், இவருக்கு அச்சுக்கலை தெரியும். அச்சுக்கலை தெரியறதுனால இவர் எதெல்லாம் அந்த மாநாடுகள்ல பேசினாரோ அதெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடுறாரு. அந்த புத்தகம் வந்து ஏறக்குறைய அன்றைக்கு A4 சைஸ்ல இருக்கும். நான் ஒரு நிமிஷம் அப்படியே நீங்க தோழர்கள் வந்து லைன்ல இருந்தீங்கன்னா அந்த புத்தகத்தை எடுத்து வைக்கலாம், அப்படியே கண்ணில் காட்டுறேன். அப்போ 1917 அச்சடித்த புத்தகத்தினுடைய ஒரு காப்பிய இந்த வேலைகள்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, எப்ப இவ்வளவு வேலை செய்த இந்த புக்கை நீ வச்சுக்கன்னு அவங்க பரிசா கொடுத்தாங்க. அந்த புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தை உங்கள்கிட்ட காட்டுறேன். அவருடைய உழைப்பு எவ்வளோ அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷத்தோட. கண்டிப்பா கண்டிப்பாங்க. இதுதான் அந்த புத்தகம். அதனுடைய சைஸ பாருங்க. அதுல என்னென்ன வேலைகள்லாம் அப்ப செஞ்சிருக்காங்க. ஏன்னா ஒரு குமரேசன் தோழர் இருக்காரு, அவர் பிரஸ்ல இன்னைக்கு அவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்தவருக்கு பிரஸ்ல எவ்வளவு சிரமங்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அன்றைக்கு அவர் அச்சடிக்கிற அந்த 1917 காலகட்டத்தில் அச்சுக்கூடங்கள்லாம் அப்படி இல்லை. ஆனா இதுல எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. நொட்டேஷன்ஸ் உள்ள வந்து நான் சொன்ன அந்த ராசி வட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு வீலா வந்து அவர் செஞ்சு உள்ள பிக்ஸ் பண்ணிருப்பாரு. அதாவது நுண்சுதிகள் எப்படி உருவாக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு டேப்லர் காலமா போட்டிருப்பாரு. இது வந்து A4 சைஸ்ல அந்த காலத்துல அதாவது சுதிகளுடைய அளவு எவ்வளவு நுட்பமா அந்த அளவுகள் மாறும் அப்படிங்கறத வந்து இதுல குறிப்பிட்டிருப்பாரு. அது மாதிரி அந்த ரொம்ப, அதாவது அவருடைய பல துறை சார்ந்த அறிவுகளை ஒரே ஒரு வேலையா வந்து அவர் செஞ்சு முடிக்கிறாரு. என்னன்னா இது அவர் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் 17ல கருணாமிர்த சாகரம் பாருங்க, இதுதான் அந்த ராசி வட்டம்ங்கிறது.
தோழர் தெரியுதா? இது ஆ, வந்து ஆ, ஆ. ரொட்டேட் ஆகும். ஓ இப்படி ரொட்டேட் பண்ணி இசையை உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு முறை, இது ராக புடமிடும் முறை. இதை கண்டுபிடிச்ச ஒரு பெரிய தமிழ் இசை எப்படி தமிழ் தாத்தான்னு உவேசா சொல்ற மாதிரி இசை தமிழுக்கு ஒரு தாத்தா. உண்மையிலேயே தமிழ் இசையினுடைய அருந்து போன ஒரு கண்ணியை எடுத்து கோர்த்து கொடுத்த தமிழின் ஆகச் சிறந்த ஆளுமை வந்து பண்டிதர். அவரை நாம் வந்து தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். காரணம் என்னன்னா, அவர் 19ல இறந்து போறாரு. இறந்து போகும்போது அவரு ரெண்டாவது நூல் கருணாமிரத சாருடைய ரெண்டாவது நூலையும் அவர் வந்து அதெல்லாம் ராக புடமிடும் முறை குறித்து சொல்றாரு. ஆனா அவரு உயிரோட இருக்கும்போது அந்த நூல் வரல. ஏறக்குறைய 30 ஆண்டுகள் கழித்து அந்த நூல் வந்து வெளியிடுறாங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரிய அளவுல பிரபலம் ஆகல. இதுக்கிடையில விபுலானந்தருடைய யாழ் நூல் போன்றவைகள் வந்து வெளியில வந்தப்ப இது ஒரு விவாதத்துக்கு வரல. அப்புறம் இசை இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சிலருடைய சொத்தா மாறி போகும்போது பண்டிதர் உரையாடலுக்கே வரல. அதுக்கப்புறம் நீங்க ஒரு தமிழிசை சங்கம் போன்ற சங்கங்கள்லாம் உருவான பிறகு கூட அவர்கள் பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய பன்னாராய்ச்சியில் ஈடுபட்டார்களே தவிர இங்க இருக்கக்கூடிய பண்கள், அதாவது திருமுறைகள், அது குறித்த ஆராய்ச்சிகள் தான் இருந்துச்சு ஒழிய தமிழின் இசை மரபு குறித்து இல்லை. அவர் சொன்ன அந்த 12க்கு அப்புறம் 24 அப்படிங்கிற இடம் வந்து தமிழிசையினுடைய மரபு. ஆனா கர்நாடக சங்கீதம் 12க்கு அப்புறம் 22 ஸ்துதிகள் என்று மட்டுமே சுருக்கி வச்சிருக்கு. இது எங்க இருந்தா அவங்க பரத சாஸ்திரத்திலிருந்து எடுத்தாங்க. ஆகவே அது தவறு, தமிழின் இசை மரபில் அது கிடையாது அப்படின்னு அவர் வந்து முன்வைக்கிறார். அதுதான் பண்டிதருடைய முக்கியமான இடம். பல நேரம் பேசலாம், இந்த ஒண்ணுக்கே இவ்வளவு நேரம் ஓடிடுது. நன்றி. இல்ல இல்ல ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுல நீங்க அந்த புத்தகத்தை அந்த சர்க்கிள் எல்லாம் காட்டும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இசையை பத்திய பெரிய நாலேஜ் இல்லைனாலும் அத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா ஒரு கிட்டத்தட்ட அந்த மேத்தமெட்டிக்ஸ்ல லாக் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா போட்ட மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு ஆச்சரியமான தகவல்களா தான் எங்களுக்கு இருந்துச்சு பண்டிதரை பத்தி. எனக்கு நீங்க ஆன்சர் சொல்லும் போது இந்த கேள்வி தோணுச்சு. இசையை பத்தி இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த சங்கீதம், அந்த ஸ்வரங்கள், அந்த 7 ஸ்வரங்கள்லாம் நீங்க இசை வந்து ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டீங்களா? இல்ல, அதாவது எனக்கு என்னுடைய இணையர் வந்து அவங்க இசையில பிஹெச்டி ஓ முடிச்சிருக்காங்க. சரி சரி சரி. என்னுடைய தங்கையும் அவங்க இசை கத்துக்கிட்டவங்க தான். அவங்க எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. அதனால இந்த உரையாடல்களுக்காக அவங்களுக்கு நூல்கள் வந்து தேடும் போது, பிஹெச்டிக்குன்னு ஒர்க் பண்ணும்போது கூடுதலா அதை படிக்கிற வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சி, இவ்வளவு முக்கியமான வேலையை செஞ்சவரை நம்ம இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லணுமே அப்படிங்கிறது தான் நோக்கம். ரொம்ப குறிப்பா நீங்க இளையராஜாவுடைய ஒர்க் இருக்குல்ல, ஆமா ஆமா. இளையராஜாங்கிற நபர் எங்கிருந்து வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பண்டிதர் குடும்பத்துல இருந்தா வந்தார். அதை ரொம்ப பேர் ஓ சொல்லவே ஓ அப்படியா? பண்டிதருடைய இந்த ஆய்வு முறை இருக்கு இல்லையா, இது ஆமா. ராகப்புலம் முறைன்னு இளையராஜாட்ட மட்டும் இருக்கக்கூடிய ஒரே மத்த எந்த மியூசிக் டைரக்டரும் இல்லாத நுட்பமான ஸ்பெஷல் வந்து இளையராஜா அவர்கள் எந்த தத்தகரத்தையுமே சொல்ல மாட்டாரு. உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருப்பாரு மியூசிக்க. வேற எல்லா மியூசிக் டைரக்டருமே ராகங்களை சொல்லி காட்டுவாங்க. ஆனா இந்த ராகங்களையும் சொல்லாமலே நாசர் ஒரு பேட்டியில கூட அழகா சொல்லியிருப்பாரு. நான் அவதாரம் படத்துக்கு பாட்டு கேட்டப்ப அவர் என்கிட்ட ராகத்தை பாடி கூட காட்டல, நொட்டேஷனா எழுதிட்டாரு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு இருப்பா ரெடி ஆயிடுச்சுப்பான்னு ஸ்டுடியோ கொண்டு போயிட்டாரு. அங்க போனா அது வேற ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷனா இருக்குது அப்படின்னாரு. இது ஏன் அவருக்கு வருது அப்படின்னா, அவர் பாடம் கற்றுக்கொண்ட இடம் இருக்கு இல்லையா, அது வந்து அவருக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணாரு. நமக்கு ரொம்ப முக்கியமா அவருடைய ஹோம்ஒர்க்ல பலர் வேலை செஞ்சாங்க. நீங்க அவர் கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டாரு, அவருடைய மக்கள் இசையை அவருடைய சகோதரர்கிட்ட கத்துக்கிட்டாரு, கம்யூனிஸ்ட் கட்சி கத்துக்கிட்டாரு, எல்லாமே இருக்கும். அதை தாண்டி அவர் தன்ராஜ் மாஸ்டர் என்கின்ற ஒருவர்கிட்ட கத்துக்கிறார், வெஸ்டர்ன். இந்த தன்ராஜ் மாஸ்டர் எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து வந்தவர்னா, இந்த பண்டிதர் ஃபேமிலியினுடைய ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து வந்தவர். தன்ராஜ் மாஸ்டருடைய பேஸ் வந்து இங்க பண்டிதர் ஃபேமிலி இருக்கக்கூடிய தஞ்சாவூருடைய மிஷின் ஸ்ட்ரீட்ல தான் அவர் சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வரார். இந்த ட்ரெடிஷன்ல இருந்து வரும்போது எப்படி வந்து இசையை நொட்டேஷன்ஸா அதை வந்து அது ஒரு மொழி, அது ஒரு கணக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டாலே ஒருவர் வந்து தொடர் பயிற்சியின் மூலமாக நல்ல இசையை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நேரடி உதாரணம் இளையராஜா. பண்டிதருடைய தொடர்ச்சி தான் அது. இளையராஜாவே எந்த அளவுக்கு உணர்ந்திருக்காருன்னு தெரியல, இந்த ஆய்வுகள்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு அது தோணும். கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா. எனக்கு அடுத்த கேள்வி இது சம்பந்தமா தான் இருந்துச்சு. இப்போ அதாவது அந்த காலத்துல இப்பவுமே அப்படி ஒரு முறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சங்கீதம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தது. அதே மாதிரி கர்நாடக சங்கீதம்னா சமஸ்கிருதத்துல இருந்து வந்துச்சு. இதை உடைச்சிட்டு இது வெறும் ஒரு இசை ஆராய்ச்சி கிடையாது, இது ஒரு பண்பாட்டு மீட்சி அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு உங்க புத்தகத்தை பத்தி வாசிக்கும் போது.
இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு பண்பாட்டு மீட்சி, தமிழ் இசை மரபையே அறிமுகப்படுத்தின முதல் ஆள் ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்னு நம்ம சொல்லலாமா, இல்ல அதற்கு முன்னாடியே இது மாதிரி ஆள்கள்லாம் இருந்திருக்காங்களா? இல்ல, இயல்பா இங்க நீங்க ஓ, மேலை நாடுகள்ல ரொம்ப குறிப்பா வந்து ஹங்கேரி மாதிரி, ஆஸ்திரியா மாதிரி நாடுகள்ல சிம்பனி இசைக்கிறாங்க இல்லையா, அந்த இசைக்கலைஞர்கள். ஆமா. அது வந்து ஒரு நீங்க சிம்பனியினுடைய தொடக்கம் எங்க அப்படின்னு பார்த்தா, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு எந்த கலையுமே முதல்ல வந்து மக்களுடைய கலையா தான் இருக்கும். உழைப்பில் இருந்துதான் எதுவுமே பிறக்குது. மனிதனுடைய உழைப்பு தான் எல்லாவற்றையும் பிறக்கிற மாதிரி கலைகளும் உழைப்பில் இருந்து வர்றதுதான். அப்ப இயல்பா உழைப்பில் இருந்து வந்த கலைகள் எல்லாமே ஒரு கட்டத்துல சொத்துடைமை சமூகமாக மாறுகின்ற போது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலைகள் வந்து அது போக்கும் மன்னர் பெரிய அதுல இருந்து, அதாவது ரிஃபைன் பண்ணி அவங்க வந்து ஒரு செவ்வியலா கொண்டு போனது மன்னர்களுக்கான இசை அப்படின்னு கொண்டு போறாங்க. அந்த கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, இயல்பா உலகம் முழுக்கவே இது நிகழ்ந்திருக்கு. அதாவது உழைப்பையும் அறிவையும் பிரிக்கிற வேலை. அதாவது உழைப்பையும் அறிவையும் பிரிக்கிறது நம்முடைய இந்திய சமூகத்தை சனாதன அந்த வேலையை தான் செஞ்சுச்சு. உழைப்பு தனியா இருக்கும், அறிவு தனியா இருக்கும். இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, அதுல ரொம்ப தீவிரமா பண்ணதுல இந்திய இசை மரபுல வந்து இங்க இருக்கக்கூடிய கர்நாடக சங்கீதம்ங்கிறது உழைப்பில் இருந்து சுத்தமா அறவே அவங்க வந்து பிரிச்சு வச்சிடறாங்க. நீங்க பேசுற எல்லா சொற்களுமே அதுக்கு ஒரு ஒரு அளவு இருக்கு. அது ஒரு இசை அளவு தான். குமரகுடி வைத்தியநாதன் வந்து பேசுறதே வயலிலேயே வாசிக்கிறாருன்னா அவருக்கு அந்த இசை அளவு தெரியும், சொற்களுடைய அளவு தெரியும். அப்ப இயல்பாக ஒரு, அதாவது எப்படின்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சொல்லுவாரு, உழவனும் ஓயாத உழைப்பும் போல நீங்க 2 பேரும் சேர்ந்திருக்கன்னு ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்துவார். உழவனையும் ஓயாத உழைப்பையும் பிரிக்கவே முடியாது. அப்படி தமிழையும் இசையும் பிரிக்கவே முடியாது. ஆனா இவங்க பண்ண ரொம்ப முக்கியமான வேலை, தமிழ் வேற இசை வேறன்னு பிரிச்சாங்க இல்லையா, அந்த பிரிக்கிற இடம் தான் கர்நாடக சங்கீதம்னு ஒண்ணு வந்து அமருது. அது மன்னர்களுடைய அவையில பாடக்கூடியதா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதுலயும் தியாகராஜ பாகவதருடைய இது, தியாகராஜ சுவாமிகள், அவருடைய தியாகராஜ சுவாமிகள் அவர் வந்து மன்னருக்கு எதிராக இருந்தவர் தான். அப்போ வந்து மராட்டிய மன்னர் அவருடைய அவைக்கு பாட கூப்பிடுறாரு. நான் ராமனை மட்டும் தான் பாடுவேன் அப்படின்னு இருக்காரு. இவரு எங்கிருந்து இந்த இசையை எடுத்தாரு அப்படின்னு பார்த்தா, அதே திருவையாறு கோயில்கள்ல அன்னைக்கு இருந்த ஓதுவார்கள் பாடிட்டு இருந்த திருமுறைகளுடைய பாடல்களை கேட்டு திருமுறைகளுடைய பண்ணை எடுத்துதான் இவர் வந்து இன்னும் ஒரு கர்நாடக சங்கீதத்தினுடைய கீர்த்தனைகளா மாத்துறாரு. இது அவருடைய வரலாற்றுல இருந்து இருக்கு. அப்ப ஏதோ ஒரு வகையில் நீங்க பாத்தீங்கன்னா மக்களுடைய இசையா இருந்த விஷயங்கள் தான் ஒரு செவ்வியலா மாறுது ஒரு காலகட்டத்துல. நீங்க ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, மியூசிக் அகாடமி இன்னைக்கு சென்னையில இருக்கு. மியூசிக் அகாடமிங்கிற ஒரு நிறுவனம் வந்து யாரால தொடங்கப்பட்டது? இங்க இருக்க கர்நாடக இசைக்கலைஞர்களா தொடங்கினாங்க? கிடையவே கிடையாது. 1928 சென்னையில காங்கிரஸ் மாநாடு நடைபெறும், அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு நடைபெறும். மாநாட்டுக்கு மக்கள்கிட்ட நிதி திரட்டுறாங்க. நிதி திரட்டும் போது காசு மிச்சப்படும் போது என்ன சொல்றாங்க, இந்தியாவுக்கு பரிபூர்ண சுதந்திரங்கிற தீர்மானம்லாம் அப்ப அந்த உள்ள போடுறதுதான். அப்போ சுதந்திரம் கிடைச்ச இந்தியாவுக்குன்னு ஒரு பண்பாடு கலை வேணும். ஆகவே இந்த மிச்சமான தொகையிலிருந்து நம்ம ஒரு சங்கீத வித்வ சபையை தொடங்குவோம் அப்படிங்கிறாங்க. அதுதான் மியூசிக் அகாடமி. மக்கள் பணத்துல இருந்து தொடங்கினதான் மியூசிக் அகாடமி. பின்னாடி என்ன ஆகுது, முழுக்க கர்நாடக சங்கீதத்தை மட்டுமே பாடிட்டு இருக்காங்க. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா, இது என்ன மக்கள் பணத்துல இருந்து தொடங்கிட்டு வெறும் கர்நாடக தெலுங்கு பாடா பாடிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அதுல இருந்து வந்ததுதான் தமிழிசை சங்கம்னு முதல்ல இவங்க ஆரம்பிச்சோன்ன பெரியார் வந்து அவருடைய ஏட்டுல பாராட்டி எழுதுறாரு, சூப்பரா இருக்கு. ஒரு 2-3 நிகழ்ச்சி முடியுது, பெரியார் ஒரு கதை சொல்றாரு. அப்பதான் ஒருத்தவன் பல்லு முழுக்க கரையோட வந்தானோ, மாமியார் பார்த்துட்டு எப்ப பல்லு முழுக்க கரையா இருக்குன்னு மருமகன்கிட்ட சொல்ல முடியாது. அதனால கையில கொஞ்சம் காசு கொடுத்து, மாப்பிள்ள போய் கரும்பு சாப்பிட்டு வாங்கன்னு காசு கொடுத்தாங்க. கரும்பு சாப்பிட்டா பல்லு சுத்தமாயிடும். மாப்பிள்ள போய் கரும்பு சாப்பிடறதுக்கு பதிலா எள்ளு புண்ணாக்கு திட்டு வந்தானோ. அந்த கதையா நீங்க கர்நாடக சங்கீதத்துல முழுக்க பஜனை பாடுறாங்கன்னு தமிழிசைக்கு வந்தா இவனுங்களும் இதே பஜனை தான் பாடுறாங்க விமர்சிப்பார். நீங்க நல்லா எடுத்து பார்த்தா ஏறக்குறைய 40களுடைய கடைசியில தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழிசை சங்கத்தினுடைய ஒவ்வொரு வருஷம் மாநாடு இருக்கு. இந்த மாநாட்டு மலர்களை எல்லாம் நான் இதுக்காக எடுத்து பார்த்தேன். பார்க்கும்போது எல்லா ஆண்டு மலர்லையும் என்ன ஆய்வு நடந்திருக்குன்னா பண்கள் மட்டுமே ஆய்வு நடந்திருக்கு. நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 70கள்ல இருந்து 72க்குள்ளதான் சிலப்பதிகாரம் குறித்தான ஆய்வு நடக்குது. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா,
திமுகவினுடைய அரசு வருது. இயல்பா கலைஞருக்கு வந்து சிலப்பதிகாரத்தின் மீது ஒரு காதல் இருக்கு. காதல் உண்டு. ஆளும் ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துறதுக்கோ இல்ல இவர்களே உள்ள சில பேர் போய் ஒர்க் பண்ணாங்களான்னு தெரியல. அந்த 2-3 ஆண்டுகள்ல தான் சிலப்பதிகார இசை குறித்தான உரையாடலே தமிழிசை சங்கத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் நடக்கிறது முழுக்க பன்னிசை பன்னாராய்ச்சி தான். அதுதான் இதுல இருக்க பிரச்சனை. நுட்பமான இடம் தான் அது. புரியுது சார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. எனக்கு அடுத்த கேள்வி வந்து, நீங்க தஞ்சையை பத்தி ஒரு டீடைல்டான ஒரு வரலாறுன்னு ஒரு புத்தகம், தஞ்சை நகரம் வரலாறு எழுதியிருந்தீங்க. சோ இந்த வரலாறு புத்தகம், இப்போ தஞ்சை நகரத்தோட வரலாறு எடுத்தீங்கன்னா, நீங்க அதுக்கு பல ஆய்வு கட்டுரைகள், பல நூல்கள் எடுத்திருப்பீங்க, வாசித்திருப்பீங்க. ஒரு ஒரு விஷயம் கிடைக்குது, ஒரு ஃபேக்ட் கிடைக்குது. அந்த ஃபேக்டோட உண்மைத்தன்மையை நீங்க எந்த அளவுகோலை வச்சு இது கரெக்ட் தான், இதை வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது? ஏன்னா இது நான் எனக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் வரலாறு நம்ம எழுதணுங்கும் போது அது ஏற்கனவே ஒரு 1000 புத்தகங்கள் வந்திருக்கும், பல ஆய்வு கட்டுரைகள் வந்திருக்கும். பட் ஒரு விஷயம், ஒரு ஃபேக்ட் இருக்குது, அது கரெக்ட் தான், இது ஜெனியூனான விஷயம் தான் அப்படிங்கிறத நம்ம எந்த மெஷர்மெண்ட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார், நம்ம அதை கன்சிடர் பண்றதுக்கு? இல்ல, அது இன்னும் சொல்ல போனா தஞ்சை பற்றி முழுமையான வேலையெல்லாம் நான் இன்னும் செய்யவே இல்லை. அந்த புத்தகம் எழுதணும் அப்படின்னா அந்த நேரத்துல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ராமேஷால ஒரு பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்டோட சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கும். ஒரு 12 ஆண்டுகள் இருக்கும். அப்ப அந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு ஆய்வு, ஒரு 2-3 நாள் கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்துல கேஎன் பணிக்கர்லாம் அதுல கலந்துக்கிட்டாரு. உள்ளூர் வரலாறுகளை வந்து நம்ம பார்வையில எழுதணும் அப்படின்னு அப்ப சொன்னாங்க. அப்ப எல்லாரும் அவங்கவுங்க ஊரை பத்தி எழுதணும். ஆதவன் தீட்சணியா வந்து அப்போ ஒசூரை பத்தி ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. அப்படி எழுதும் போது அவங்க ஒரு சின்ன சின்ன புத்தகங்கள் எழுதணும். அப்படி எழுதுனதுதான் வரலாற்றில் தஞ்சை நகரம்ங்கிற புக்கு. ஆனா அந்த என்ன என்ன காரணம், நீங்க வரலாறை சொல்லும் போது பெரும்பாலும் வந்து எல்லாரும் ஒரு மன்னர்களுடைய வரலாறு தான் வந்து அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆனா நீங்க ஒவ்வொரு ஊருக்குமான ஒரு 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 வரலாற்று தொடர்ச்சிங்கிறது. நீங்க வரலாற்றை வந்து புனைவா எடுக்கிற முயற்சிகள் கூட நிறைய நாவலாசிரியர்கள் உண்டு. நீங்க சிவகணேசனுடைய காவல் கோட்டம்னா மதுரையினுடைய வரலாற்றை ஒரு புனைவு இலக்கியத்தின் மூலமாக அந்த வரலாற்றை வந்து சொல்லி பார்க்கிறோம். இப்படி வரலாற்றை வேறு வேறு கோணத்தில் வந்து பல பேர் சொல்லி பார்க்குறாங்க. அப்படியாக செஞ்ச ஒரு சின்ன ஒர்க்கு தான். எனக்கே இன்னும் வந்து தஞ்சாவூரை பற்றி வேற ஒரு ஏரியா ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை. இன்னும் சொல்ல போனா ஒரு கணிசமான புத்தகங்களை வச்சு ஒரு ஒரு லீடு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அப்படி ஓபன் பண்ணலாம். ஆனா பல தளங்கள்ல வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ தஞ்சாவூருடைய ஓவியம் இருக்கு. தஞ்சை ஓவியம் அப்படிங்கிறது மராட்டியர்கள் காலத்துல உருவாக்கப்பட்ட ஓவியம் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். இப்ப நமக்கு என்ன, மராட்டியர்கள் தான் உருவாக்குனாங்கன்னு தான் வரலாறா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி வந்து மனசுல வருது. மராட்டியர்கள் எப்ப வராங்கன்னா 1676ல ஏகோஜிங்கிற ஒரு மன்னர் தான் இங்க முதல் மராட்டிய மன்னரா இங்க வராங்க. அவர் காலத்துலதான் இது உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அவர் ஏற்கனவே இருந்த பிஜப்பூர்லயோ இல்ல மகாராஷ்டிராவிலேயோ இந்த ஓவிய மரபு ஏன் இல்லை? அப்ப இந்த பகுதியில இருந்த ஏதோ ஒரு ஓவியத்தை அவர்கள் வந்து அவர்களுடைய பண்பாடும் இந்த பண்பாடும் சேர்ந்து இது ஒரு புதுசா ஒண்ணு உருவாயிருக்கும். அப்ப இதுக்கு ஒரு மரபு தொடர்ச்சி இருக்கும். நீங்க ஒரு கலை வரலாறுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா இப்படி எடுக்கலாம். நீங்க கள்ளம்னு ஒரு நாவல் வந்து தஞ்சை பிரகாஷ் எழுதியிருப்பாரு. அவர் வந்து கள்ளம் நாவல் என்னன்னா, ஒரு தஞ்சாவூர் ஓவியம் வந்து அவர் சொல்லுவாரு. வழக்கமா ஓவியம் அப்படிங்கிறது என்னன்னா, தஞ்சாவூர் ஓவியம்ங்கிறது அந்த ஹீரோ கேரக்டர் வருவான், ராஜூஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அந்த ஹீரோ வந்து முழுக்க தண்ணியை போட்டு அவங்க அந்த ராஜூஸ் குடும்பத்துல வந்தான். அவங்க அப்பாவெல்லாம் பெரிய அந்த ஊருடைய பெரிய தஞ்சாவூர் ஓவியர் தான். ஆனா என்ன சிக்கல்னா, அந்த ஓவியர்கள் எல்லாரும் செய்யற இவர்களுடைய விமர்சனமே, நீங்க செய்யலாம் ஓவியமே கிடையாது, அது கிராஃப்ட் ஒர்க். அது கிராஃப்ட் ஏற்கனவே இருக்கிற ஆளிலை கண்ணனை யாரோ ஒருத்தவங்க கிரியேட் பண்ணது. நீ அதையே படி எடுத்து வரைஞ்சு மேல வந்து கிளாஸை ஒட்டி இது கோல்டு ஃபாயில் போட்டு இதை இன்னைக்கு பெரிய லாபமாக்கி விக்கிறியே தவிர நீ ஒரு கிரியேட்டர் கிடையாது அப்படின்னு வந்து விமர்சிப்போம். அந்த கிரியேட்டர் எங்கேருந்து வருவோம் அப்படிங்கிறது அந்த கதையினுடைய முடிவு. இந்த முடிவுல யாருன்னா, ரொம்ப ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பெண் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ராஸ்டியூஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட இவனுக்கு உறவு ஏற்பட்டு அந்த பெண்ணோட அவன் கடைசியா போய் வரைவான். அந்த பெண்ணும் கூட வந்து வரைவான். அவன் தான் ஒரு கிரியேட்டரா இருப்பான். இவன் ஒரு கோயில்ல போய் ஓவியம் வரைஞ்சு கொடுக்கறதுக்காக போவான். அந்த சாமி சிலையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவான், லைட்டா ஒரு கும்பை இழுத்து விட்டு. அப்ப ஒரு கிரியேட்டருடைய வேலைங்கிறது அதுதான் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப இது ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளயுமே ஏதாவது ஒரு லீடு இருக்கும்.
அப்ப நீங்க காவல் கண்டிப்பா. கோட்டத்துல என்ன அப்படின்னா அவருக்கு காவலும் களவும் வந்து அந்த சமூகத்துல ஒரு இருந்துச்சு. சமூகத்துக்குள்ள. அது ஒரு தொடர்ச்சி இருந்துச்சு. அந்த தொடர்ச்சி இப்ப குறித்து பேசுற ஒரு இது அது மாதிரி வந்து ஒவ்வொரு சமூகத்திலையும் அப்படி மக்களுடைய வரலாற்றில இருந்து எழுதுறதுக்கு அவ்வளவு தகவல் இருக்கு. ஆனா நமக்குலாம் நேரம் போதுமானதான் தெரியல. கண்டிப்பா கண்டிப்பா. வரலாற்றை வந்து மன்னர்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி போனா இதுக்கான லீடு எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா இதுக்கு ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் இல்ல இந்த மண்ணுல மட்டுமே இது ஏன் ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு ம் பார்க்க ம். அது கொஞ்சம் அப்படிலாம் யோசிக்கணும்னு தோணும். இல்ல உங்களோட தாட் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம தஞ்சாவூர்னு ராஜராஜ சோழன், பிரகதீஸ்வரர் டெம்பிள், நீங்க சொன்ன மாதிரி சௌரோஜி மன்னர்கள், இவங்கள பத்தி தான் நம்ம வரலாறு பேசிட்டு போது அங்க இருக்க மக்களை பத்தி, மக்களுக்கு இருக்கிற ஒரு கலையை பத்தி, இதை பத்தி நம்ம யோசிக்கணுங்கிற நீங்க சொல்ற அந்த தாட் ப்ராசஸே ரொம்ப அழகா இருக்கு. ஒரு வரலாறு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதோ ஒரு நீங்க நீங்க சொன்ன அந்த வரலாறே எழுதுறோம். இதுல உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஒரு இடதுசாரி சிந்தனையோ ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கும். அந்த நிலைப்பாடு அதுல பிரதிபலிக்கணுமா இல்ல பிரதிபலிக்க கூடாது, நான் நடுநிலையா எழுதணுமா வரலாறு எழுதும் போது, நீங்க எப்படி நினைக்கிறீங்க அந்த கேள்வி? இந்த உலகத்துல நடுநிலைன்னு ஒண்ணு கிடையாது. எல்லாமே சார்பு சார்ந்ததுதான். நீங்க வந்து கண்டிப்பா. யார் சார்பா இருக்கீங்க அப்படிங்கிறதா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு யாரு சார்பா இருக்காங்களோ நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களே காலத்துக்கு காலம் மாறுவாங்க. ம். ஒரு காலத்துல கண்டிப்பா. ஒடுக்கப்பட்ட மக்களா இருந்தவங்க இன்னொரு காலத்துல ஒடுக்குற மக்களா மாறுவாங்க. அப்ப ம். அந்த காலத்தில் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் பக்கத்துல இருந்து நீங்க எழுதுவதுதான் எழுத்து. இந்த ம். காலத்துக்கு ஒரு வரலாற்றை முன்வைக்கணும்னா இது இந்த காலத்துக்கான ஒன்றாக இருக்கணும். இப்ப இன்னைக்கு எழுதுறது இன்னும் 100 வருஷம் கழிச்சு அது தேவையில்லாம கூட போகும். நம்ம எழுதுறது என்ன பெரிய எல்லா காலத்துக்கும் இருக்கணும்னு என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு காலத்துக்கு இன்னைக்கு தேவைக்கு இது பயன்பட்டுச்சுன்னா அதான் இருக்கும். ம். 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 வரலாறுமே ரொம்ப அழகா. வரலாறு வந்து அந்தந்த காலத்துல நீங்க புலிகேசி படத்தை விட வரலாறை கிண்டல் பண்ண யாருமே கிடையாது. கரெக்ட். ரொம்ப சரியா சொன்னீங்க. ம். சோ அப்ப காஷ்மீரை பத்தி நீங்க ஒரு புத்தகம் எழுதிருக்கீங்க. அந்த புத்தகத்தோட பேரு ஆக்சுவலா ரொம்ப அழகா இருந்துச்சு. குருதியில் சிவக்கும் ஆப்பிள் நினைக்கிறேன், பேரு கரெக்டா நான் இல்ல. பட் காஷ்மீரை பத்தி எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உந்துதல் எப்படி வந்துச்சு சார்? எனக்கு காஷ்மீர் வந்து பெரிய எல்லாருக்கும் இருக்கிற அதே பார்வை தான். நீங்க ரோஜா படம் பார்த்து அரவிந்த் சாமி வந்து அந்த தேசிய கொடி மேல அப்படியே எரியும் போது அவர் ஜீன்ஸ் பேண்டோட போய் உருண்டு பிறந்தவெல்லாம் பார்த்து புல்லரிச்ச தலைமுறை தான் நாங்க எல்லாருமே. காஷ்மீர்ங்கிறது கண்டிப்பா. அது பெரிய எப்ப பார்த்தாலும் விஜயகாந்தும் அர்ஜுனும் காப்பாத்தி விடுகிற ஒரு மாநிலம்னே நினைச்சிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காஷ்மீரை பற்றியான ஒரு ஒரு பளிச்சுன்னு ஒரு அது கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறது வேற. ஆனா ஒரு இடத்துல வந்து நேர் எதிரில் கொண்டு போய் ஒரு ஆள் நிப்பாட்டினாங்க. அவர் வந்து யூசுப் தாரிகாமி. யூசுப் தாரிகாமி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில ஒரு கான்ஃபரன்ஸுக்கு நான் போயிருந்தேன். அங்க ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருந்தேன். தாரிகாமியினுடைய ஸ்பீச் அப்பதான் நான் முதல்ல கேட்கிறேன். யூசுப் தாரிகாமி யாரு அப்படின்னா அவரு காஷ்மீர்ல குல்காம் தொகுதியில இன்னைக்கும் ஒரு எம்எல்ஏ. ஆசிஃபா படுகொலை நடந்ததெல்லாம் அவரு தான் வெளில சிபிஎம் உடைய எம்எல்ஏ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் உடைய எம்எல்ஏ. அவரு வந்து அப்ப அந்த கூட்டத்துக்கு வந்தார், டெல்லி கூட்டத்துக்கு. அப்போ அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்தியாவில் வந்து காஷ்மீர் வந்து இப்ப எல்லாம் தீவிரவாதி எல்லாம் ஓடிட்டு இருக்க நேரம் தான். அவர் சொன்னாரு, காந்தி வந்து இந்தியாவிலேயே இருக்க விரும்பின மாநிலம் எது தெரியுமா? அது காஷ்மீர் தான் அப்படின்னு. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் வந்து எனக்கு காஷ்மீரை பற்றியான வாசிப்புகளுக்குள்ள போக வச்சு காஷ்மீர் குறித்தான எந்தெந்த புத்தகங்கள் எல்லாம் வந்துச்சோ அதெல்லாம் தேடி தேடி படிக்கிற ஆளா நான் இருந்தேன். ஆனாலும் காஷ்மீருக்கு வந்து போகிற வாய்ப்பு எல்லாம் இல்லை. காரணம் என்னன்னா அது ஒரு அண்டர்ஸ்டான இடமா இருக்கும். ரொம்ப குறிப்பா 2019 மோடி 2.0 வந்ததுக்கு அப்புறம் ஒரே நாள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அவங்க 370 சட்டப்பிரிவை ஒரே நாள்ல ரத்து பண்ணாங்க. ஒரு ஜனநாயக படுகொலையா நடந்துச்சு, நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதுக்கப்புறம் காஷ்மீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு திறந்த வெளி சிறையா இருந்துச்சு. யூசுப் தாரிகாமி போன்றவர்களே வந்து அன்னைக்கு இருந்த சீதாராம் யெச்சூரி மாதிரியான ஆல் இந்தியா பொதுச் செயலாளர் வந்து அவர் கட்சியினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி போய் மீட் பண்ண முடியாது. அப்படியான சூழல்லாம் இருக்கிற நேரத்துல எனக்கு ஒண்ணு என்னன்னா ஒரு நம்ம ஏன் காஷ்மீர் போகக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் அப்பதான் வந்துச்சு. நான் யார்கிட்டையுமே வந்து தகவல் சொல்லலை. யார்கிட்டயாவது சொன்னேன் அப்படின்னா யாரும் என்னை அனுமதிக்க மாட்டாங்க போறேன் அப்படின்னு. அதனால டெல்லியில ஒரு வேலை இருந்துச்சு. போறதுக்கு முன்னாடி காஷ்மீருக்கு நம்ம டெல்லி கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் காஷ்மீருக்கு முன்னாடியே போயிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு யார்கிட்டையும் சொல்லாம தான் இங்க இருந்து கிளம்பி நேரா நான் ஏதோ டெல்லிக்கு போயிருக்கேன்னு எல்லாம் நினைச்சிருக்கேன். நான் காஷ்மீர் போயிட்டேன். காஷ்மீர் போயிட்டு காஷ்மீர்ல அங்க தாரிகாமியை மீட் பண்ணணும் பிளான். இங்க நம்ம தோழர் ஒருத்தவங்க மூலமா
அவரை கான்டாக்ட் பண்ணி நான் வரேன்னு சொல்லிட்டேன். இன்னும் சொல்ல போனா நீங்க காஷ்மீர்ல போய் இறங்கணும்னா உங்க சிம் எல்லாம் ஒர்க் ஆகாது. அங்க அங்க லோக்கல் சிம் வாங்கினாதான் அது ஒர்க் ஆகும். இப்பயும் போஸ்ட்பெய்டு சிம் ஒர்க் ஆகும், ப்ரீபெய்டு சிம் எதுவுமே ஒர்க் ஆகும். அங்க போய் தான் சிம் வாங்கணும். அப்படி 370 வந்து கிட்டத்தட்ட ஒரு 144 இருந்த காலத்துல தான் உள்ள போனேன். முக்கியமா அவர் இன்டர்வியூ பண்ணணுங்கிறதுக்கு தான் போனது. பட் இன்டர்வியூ பண்றதுக்குள்ளேயே காஷ்மீர்ல இருக்கிற மக்களையும் அங்கங்க சந்திச்சு உரையாற்ற வாய்ப்பு இருந்துச்சு. அப்படி சில கட்டுரைகள் வந்து அதை பத்தி எழுதுறது தான் தொகுப்பா போட்டதுதான் இந்த புக்கு. அது பல பேருக்கு வந்து காஷ்மீர் அப்படின்னா அது இது இஸ்லாமியர்களுடைய மண் அப்படின்னு ஒரு ஃபண்டமெண்டல் மண் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா காஷ்மீர் மக்கள் தான் நீங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவுடைய வடகிழக்கும் வடமேற்கும் பற்றி இருந்துச்சு. பஞ்சாப் முழுக்க பத்தி இருந்துச்சு. பாத்தீங்கன்னா கல்கட்டா முழுக்க பத்தி இருந்துச்சு. ஆனா ஒரு மத கலவரம் கூட நடைபெறாத ஒரு மாநிலம் காஷ்மீர். முழுக்க முஸ்லிம்கள், இடையில இந்துக்கள் வாழ்றாங்க. ஆனா எந்த பண்டிட்டுகளுக்கும் அங்க எந்த பாதிப்பும் கிடையாது. அதை நம்ம வந்து உண்மையிலேயே அந்த வரலாற்றை யாருமே சொல்றது கிடையாது. காஷ்மீர் முஸ்லிம்கள் குறித்து இன்னைக்கு அந்த பண்பாடு அவங்கள்ட்ட இன்னைக்கு இல்ல. சலீம் மன்னரா இருக்கும் போது காஷ்மீருக்கு போயிருக்காரு. சலீம் வந்து ஒரு இடத்துல பதிவு பண்றாரு, இவனுங்க என்ன ஊருக்காரங்க, இவனுங்க வந்து கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க, ரம்ஜானும் கொண்டாடுறாங்க. அங்க இருக்க முஸ்லிம் மக்களை பார்த்து சொல்லியிருக்காரு. ஏன்னா என்ன காரணம்னா காஷ்மீருடைய மலைப்பகுதிகள் முழுக்க ஷியாஸ் இருப்பாங்க. நீங்க கூட பார்த்தா அந்த கமேனி இறந்தப்ப காஷ்மீர்ல முழுக்க 144 போட்டாங்க. என்ன காரணம்னா ஷியா முஸ்லிம்ஸுடைய தலைவர் வந்து கமேனி. ஷியாஸ் வந்து மலைப்பகுதிகள்ல இருப்பாங்க, இந்த குல்மார்க் இடங்கள்ல இருப்பாங்க. பள்ளத்தாக்குல முழுக்க தனி முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. இவங்க இருக்க மரபு இருக்குல்ல, பரவலா என்ன மரபு இருக்குன்னா ஷியா சன்னியெல்லாம் தாண்டி சூஃபி கலாச்சாரம் அவங்கள்ட்ட பரவலா கலந்துருக்கு. அதனால ஒரு மதசார்பின்மைங்கிறது பெரும்பாலும் இஸ்லாமியர்களா இருந்தா கூட அவங்கள்ட்ட இருக்கும். மேல அன்னைக்கு ஸ்ரீநகரனுடைய மையப்பகுதியில சங்கராச்சாரியாருடைய மலை இருக்கு. நீங்க இன்னைக்கு காஷ்மீர் போனாலும் ஸ்ரீநகர்ல சங்கராச்சாரியார் தவம் பண்ண மலையில சங்கராச்சாரியாருக்கு பெரிய கோயில் இருக்கு. அந்த சங்கராச்சாரியாரோட இந்துக்கள்லாம் யார் கூட்டு போறா, கீழே இருந்து போய் ஒரு ஆட்டோல போய் மேல வெயிட் பண்ணுவாங்க. நிக்கிற ஒரு முஸ்லிம்ஸ். ஆனா அந்த சங்கராச்சாரியார் மலை முழுக்க இந்திய ராணுவம் அவ்வளவு பாதுகாப்புகளை போட்டு, இந்திய ராணுவம் வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து ராணுவமே அந்த கோவிலை கட்டி கொடுக்குற சில வேலையெல்லாம் பார்த்து எந்த ராணுவமாவது கோயிலை கட்டி கொடுக்குமா? ஆனா நீங்க ரொம்ப காலமா ஏதோ பிஜேபி RSS வந்துதான் காஷ்மீர்ல இந்துத்துவம் பதவியெடுக்கிறதுனால ரொம்ப காலமா முன்னாடி அது ஒரு அண்ட்ரஸ்ட வந்து உருவாக்கிட்டாங்க. ரொம்ப குறிப்பா என்ன எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தா, காஷ்மீர் மக்கள் முதலாக அவர்கள் இந்த இப்ப நீங்க மாநாட்டு கட்சின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, கான்ஃபரன்ஸ் பார்ட்டி, நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி சொல்றோம்ல, அவங்க வந்து முதல்ல அந்த கட்சிக்கு ஏன் அப்படி பேர் வருது அப்படின்னா, அவர்கள் முழுவதும் உழைப்பாளிகள். என்ன உழைப்பாளிகள்லாம் அவங்க யாருக்கும் நிலம் கிடைக்கும். அங்க மன்னர், இந்து மன்னர், அவரோட கீழே தான் அந்த மக்கள் முழுசா வேலை செய்வாங்க. கிட்டத்தட்ட நான் அதை என்னால கற்பனை பண்ணி பொருத்திக்க முடிஞ்சுன்னா, நான் தஞ்சாவூர் தான், கீழத்தஞ்சை மாவட்டத்துல ஒவ்வொரு பெரிய பண்ணையார்கள்ட்டையும் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 10,000 ஏக்கர்னு ஒவ்வொரு பண்ணையார்ட்டையும் இருக்கும். இந்த பண்ணையாரு கீழே பண்ணை அடிமைகளா இருந்தவங்க தான் பின்னாடி வந்து கம்யூனிஸ்டுகளா வந்து மாறுவாங்க. கிட்டத்தட்ட அங்கேயும் சூழல் எப்படின்னா, நில உடைமையாளர்கள் ரொம்ப சொற்பமான ஆட்கள். அவங்க யாருன்னா பண்டிட்டுகள் தான் பெரும்பாலும். இஸ்லாமியர்கள் நில உடைமையாளர்கள், நிலத்துல வேலை செய்யறவங்க இஸ்லாமியர்கள். அதனால நீங்க அந்த 1925ல ஹரிசிங்கிற கடைசியா அந்த மன்னர் வந்து மன்னர் ஆவார். அவங்க அப்பாவுக்கு மரணத்துக்கு அப்புறம் மன்னர் ஆவார். அதே காலகட்டத்துல அங்க இருந்த ஷேக் அப்துல்லா வந்து இங்க நம்ம யூபியில இருக்கக்கூடிய ஜாமியா யூனிவர்சிட்டியில படிப்பாரு, லாகூர் யூனிவர்சிட்டியில படிப்பாரு. இங்கெல்லாம் லெப்ட் இடதுசாரிகளுடைய தொடர்பு ஒரு கிடைக்கும். இந்த இடதுசாரி மனோநிலையோட போய் அவரு அங்க அவங்க ஊருக்கு போகும்போது அங்க இருக்க நிலமில்லாத நெசவாளர்கள், விவசாயிகளை திரட்டி ஒரு பெரிய கூட்டம் போடுறாங்க. முதல்ல மாநாடு நடத்துறாங்க. இந்த மாநாடு நடத்துறாங்கல்ல, மன்னருக்கு எதிராக மாநாடு நடத்துறாங்கல்ல, அந்த மாநாடு நடத்துற டீம் தான் மாநாடு கட்சியாகும். முதல்ல கான்ஃபரன்ஸ் பார்ட்டியா இருந்து அதுக்கப்புறம் அது நேஷனல் பார்ட்டியா மாறும். அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு நிறைய கம்யூனிஸ்டுகளோட தொடர்பு இருந்துச்சு. BPL பேடி மாதிரியான கம்யூனிஸ்டுகள் அங்க இருந்தாங்க. அவங்க எல்லாரோட தொடர்பு இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, காஷ்மீர் அப்படின்னா நயா காஷ்மீர் அப்படின்னு ஒண்ணு. இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு திட்டம் இருக்குல்ல, ஒரு திட்டம்னு சொல்லுவாங்க, புரட்சி ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு திட்டம் இருக்கும். அது மாதிரி
அவங்க நயா காஷ்மீர்னு காஷ்மீருக்கு ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. அதை ஓ உருவாக்கு ஷேக் அப்துல்லா அங்க இருந்த கம்யூனிஸ்டுகள் சேர்ந்து அந்த திட்டத்தை ம், ம், உருவாக்குறாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் நீங்க காஷ்மீரை இந்தியாவோட இணைக்கணும் அப்படின்னப்ப ஹரிசிங் அதுல விருப்பம் இல்லை. ஹரிசிங் இந்து மன்னர், ம், பெரும்பாலான ம், முஸ்லிம்கள் மக்கள் காஷ்மீர் இந்தியாவோடு இணையாது அப்படின்னு இந்தியர்களும் நினைச்சாங்க, பாகிஸ்தான்களும் நினைச்சாங்க. பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் இருக்குல்ல, அதுல ம், ஸ்தான்னா ம். நிலம்னு அர்த்தம். பாக்கி அப்படிங்கிறது ஒவ்வொரு அல்பபெட்டும் ஒவ்வொரு மாகாணத்தை குறிக்கிறது. பி ஃபார் பஞ்சாப் ப்ராவின்ஸ், ஏ ஃபார் ஆப்கான் ப்ராவின்ஸ், கே ஃபார் காஷ்மீர் ப்ராவின்ஸ். ஓ காஷ்மீர் இணைஞ்சிரும் பெரும்பாலும் முஸ்லிம்கள் அப்படின்னு ம், நினைச்சாங்க. ம். ஆனா காஷ்மீர் அங்க இணையல. எனக்கு ஹரிசிங் ரெண்டு நாட்டுக்கும் பொதுவான இருக்கேன்னாரு. ஆனா ஷேக் அப்துல்லா இந்தியாவோடு இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டார். அப்ப ஜின்னா கேக்குறாரு ஷேக் அப்துல்லா, நீயும் முஸ்லீம் நானும் முஸ்லீம், நீ ஏன் இந்தியாவோட சேரணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஷேக் அப்துல்லா சொன்ன காரணம், நீயும் நானும் மதத்தால ஒன்னா இருக்கலாம், ஆனால் நானும் இந்தியர்களும் நானும் நேருவும் மதசார்பின்மையால் ஜனநாயகத்தால் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியாவோட இணைஞ்சாங்க. ஒரு இந்து மன்னரால் இந்தியாவோடு காஷ்மீர் இணையவில்லை. அங்க ஷேக் இருந்த அப்துல்லா இஸ்லாமியர்கள் தான் விரும்பி இந்தியாவோடு இணைந்தார்கள். இன்னைக்கும் கூட காஷ்மீர் மக்கள்கிட்ட நான் புத்தகத்துல காஷ்மீர்கள்ட்ட பேட்டி எடுத்துருக்கேன். அந்த மக்கள் முழுக்க இந்தியாவை விட்டு நாங்க போவோம்னு நீங்க நினைச்சா தப்புங்கிற. நாங்க ம், எப்படி ம், ம். பாகிஸ்தானோட சேருவோம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஊர்ல 4 ரவுடி இருக்கான், அது மாதிரி எங்க ஊர்ல 4 தீவிரவாதி இருக்கான். அந்த ரவுடி தான் அந்த ஊரா? அது மாதிரி இந்த ம். தீவிரவாதி தான் நாங்களா? நாங்க என்ன கேட்கிறோம்? நீங்க அந்த மக்களுடைய நுட்பமான பிரச்சனையெல்லாம் நமக்கு புரியாது. நமக்கு ஒரு நாள் இன்டர்நெட் Correct. ஒர்க் பண்ணலாம் எப்படி இருக்கும்? அவங்களுடைய அகாடமிக் இயர், கல்வி ஆண்டு இருக்குல்ல, ம், நமக்கு ம், எப்ப ம். ஆரம்பிக்குது? ஜூன் ஆரம்பிச்சு ஏப்ரல் முடியுது. ஏப்ரல்ல முடியுது. அவங்களுக்கு 6 மாசம் கர்ஃபியூ போட்டாங்கன்னா ஜூன் ஆரம்பிச்சு கல்வி ஆண்டு செப்டம்பர்ல முடியும். ஓ அவன் எப்ப படிக்கிறானே தெரியாது. ஒரு வேலை வாய்ப்புக்கு அவன் அப்ளை பண்ணிட்டு ஆன்லைன்ல உட்கார்ந்தானா, இன்னும் காஷ்மீரிகள் அவ்வளவு படித்தவர்கள். நீங்க ம், ம். வடநாட்டிலேயே ஆங்கிலம் அதிகமாக பேசுகின்ற ஒரு மாநிலம் தான் காஷ்மீர். காஷ்மீர். காஷ்மீர் யூனிவர்சிட்டிக்கு நீங்க அங்க போய் பாருங்க, அங்க இருக்க காலேஜஸ் போய் பாருங்க, அவ்வளவு பெண்கள் படிக்கிறாங்க. அவ்வளவு பேரும் வேலை வாய்ப்பிற்கு அப்ளை பண்ணிட்டு நெட்ல அப்ளை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இவங்க நெட்டை பேன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்டே கிடையாது. நீங்க அங்க ம். தூக்க வைக்கிற ஆளு, போட்டு ஓட்டுற ஆள்லாம் பாருங்க, குறைஞ்சது ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க. ஓ இந்த மக்கள்கிட்ட இருக்க பிரச்சனையே அங்க வேற. அங்க நம்ம நினைக்கிற மாதிரி அங்க சில தீவிரவாதிகள் நீங்க அன்றாடம் நம்ம கிட்ட கொரோனா டயத்துல அப்பப்ப ஒரு 4 போலீஸ் ரோட்ல நின்னப்ப நமக்கு எவ்வளவு கடுப்பா இருந்துச்சு. கஷ்டமா இருந்துச்சு. அவன் கரெக்ட் 50 வருஷமா ராணுவத்தை பாக்குறான். 200 கரெக்ட். பேருக்கு ஒரு ராணுவ வீரர் அங்க இருக்காரு, 7 காஷ்மீருக்கு ஒரு ராணுவ வீரர். இந்த மக்கள் என்ன பண்ணுவான்? ம், அந்த ம். ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை நான் அங்க இருக்க ஒரு கேரளைட்டு ராணுவ வீரர்கிட்ட பேசணும். அதெல்லாம் அந்த புத்தகத்துல எழுதியிருந்தேன். அவர்கிட்ட கேட்கும்போது, நாங்கெல்லாம் பேசும்போது காஷ்மீர் மக்கள் எங்கள்கிட்ட இவ்வளவு அணுக்கமா இருக்காங்களே, நீங்க மட்டும் ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, சார் நீங்க டூரிஸ்ட் சார், உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க சார், பட் ராணுவ ஆட்கள் போனாங்கன்னா கள்ளக்குண்டு எரிவாங்க அப்படிங்கிறாரு. அது நீங்க அதுக்கான பிரச்சனை என்ன அப்படின்னு இந்த மக்களோட நீங்க பேசணும். நிறைய அங்க பணியாற்றிய ராணுவ வீரர்களுக்கு நீங்க தனிமையில பேசி பாருங்க. அங்கேயே ம், ம், நிறைய ம். டாக்டர்ஸ், காஷ்மீர்லயே வளர்ந்த டாக்டர்ஸ் ராணுவத்துல சர்வீஸ் பண்ணிருக்காங்க. என்கிட்ட ஒரு ராணுவ வீரர் பகிர்ந்துட்டாரு, நானும் ராணுவத்துக்கு போகும்போது காஷ்மீர்காரன் தான் என்னைக்குமே நம்மளை அட்டாக் பண்ணுவான்னு பாடம் எடுத்து நான் அனுப்புனாங்க. அங்க போய் நான் வேலை செய்யும் போதுதான் தெரியுது, எனக்கு ஒரு டாக்டர் எங்களுக்கு சர்வீஸ் பண்ண வருவாரு, அவர்கிட்ட பேசும்போதுதான் தெரியுது பிரச்சனை நாங்க தானே தவிர அவங்க இல்லைன்னு. அது மாதிரி காஷ்மீர் மக்களுடைய பிரச்சனை நிறைய இருக்குது. நம்ம மீடியாஸ் காஷ்மீரை பத்தி பண்ற அபத்தம் இருக்கு, ம், ம், ம். அதை ஜீரணிச்சிக்கவே முடியாது. குறைந்தது அந்த மக்கள் நீங்க இன்னைக்கும் கூட பாருங்க, இப்ப நடந்த அந்த தாக்குதல்ல அங்க அந்த டூரிஸ்டுகளை பாதுகாத்தது யார்? ராணுவமா பாதுகாத்துச்சு. அங்க இருந்த குதிரை ஓட்டுறாலும், அங்க இருந்த சாதாரண எளிய இஸ்லாமியர்கள், நீங்க எந்த வீட்டுக்குள்ள வேணாலும் போலாங்க, உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, வாங்க ம். தங்கிக்கங்க. இதெல்லாம் நம்ம ஊர்ல கூட நம்ம பார்க்க முடியாது. தெரியாத அளவு கிடையாது கிடையாது. அவங்க கரெக்ட். அலோவ் பண்ணுவாங்க. நீங்க அந்த மக்கள் ம். அவ்வளவு அன்பா இருப்பாங்க. அந்த மக்கள்கிட்ட இருக்க அன்பெல்லாம் நம்ம போய் அனுபவிக்கும் போதுதான் தெரியும். உண்மையிலே ரொம்ப ஒரு நெகிழ்வா இருந்துச்சு. எனக்குமே ஷேக் அப்துல்லா நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். ஏன்னா அவரோட நேருவோட நட்பு, இந்த மாதிரி எனக்கு அந்த காஷ்மீர் மக்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுல பல விஷயத்துல எனக்கு உடன்பாடு உண்டு. அது இன்னும் நீங்க சொல்லும் போது ரொம்ப அழகாவே இருந்துச்சு. இன்னும் எனக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு, பட் நேரமின்மை காரணத்தால நான் இதோட முடிச்சுக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் அன்புமணிகிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்க விரும்புறேன்.
உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கும் போது நீங்க ஒரு அத தகவல் களஞ்சியம்னு எனக்கு சொல்லலாம்னு தோணுது. ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு அதுக்கு நீங்க பல இடங்கள்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. எடுத்துக்காட்டுக்கு சென்னையில இசை சங்கம் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாத்தீங்களா? சோ அப்ப உங்கள்ட்ட இன்னும் நாங்க நிறைய பேசினா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப தெளிவா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு. உங்கள்ட்ட நான் கேட்கிற கேள்விகளும் அதுக்கு நீங்க கொடுத்த பதில்கள் இருந்துச்சு இல்லையா? பல விஷயங்களை இன்னும் நம்ம தேடணும், நுட்பமா தேடணும் அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. என்னோட கேள்விகள் அனைத்திற்கும் மிக பொறுமையாக டீடைல்டா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அன்புமணி, உங்கள் கேள்விகளை நீங்கள் தொடரலாம். அன்புமணி. நன்றி சார். வணக்கம் தோழர். கேள்விக்குள்ள போலாமா? சொல்லுங்க. செல்லுலாய்டின் பூமி அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கீங்க. அதுல வந்து உலக சினிமாவோட விஷயங்கள் எல்லாமே வருது. அதுல வந்து குரோசோவாவோட ராஸ்மோன் அப்படின்ற திரைப்படத்துல வந்து ஒரு திரைப்படம் வந்து நம்ம ஒரே பார்வையில நம்மளோட கருத்தை சொல்றதுன்றது வேற. அந்த திரைப்படம் வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புளுக்கும், அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏத்த மாதிரி அவங்கவுங்க பார்வையை வந்து விளக்குறதுன்றது வேற. இப்படிப்பட்ட திரைப்பட உத்திகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு இத்தாலியன் நியோலிசம் பத்தி சொல்றோம். அதாவது இத்தாலிய நவ தயாரிப்புவாதம் பத்தி பேசுறப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த பைசைக்கிள் தீவ்ஸ் மாதிரியான யதார்த்த மனிதர்களோட வாழ்க்கை இருக்கு இல்லையா, இதை வந்து எடுத்துட்டு போற மாதிரி இன்னைக்கான தமிழ் சினிமா வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இந்த புத்தகம் வந்து எதற்காக எழுதுனதுன்னா, இது முழுக்க முழுக்க வந்து ஒரு உலக சினிமா அறிமுகத்துக்காக ஒரு இதழுக்காக தொடர் எழுதும். அப்படி எழுதுனதுதான் 2012 ஆரம்பிச்சு ஒரு 15 வரைக்கும் ஒரு 3 ஆண்டுகள் ஒரு இதழில் தொடரா மாதம் வந்து ஒரு உலக சினிமாவை அறிமுகப்படுத்துனது இல்லைன்னா அதனுடைய தொகுப்பு தான் அது. என்னன்னா நாங்கள் இந்த மாற்று சினிமா இயக்கம்னு முற்போகதாசனிலேயே ஒரு வேலை செஞ்சோம். ஃபிலிம் சொசைட்டிஸ் வந்து தொடங்கினோம். எல்லா மாவட்டங்களையும் ஃபிலிம் சொசைட்டிஸ் வச்சு மாதம் வந்து ஒரு உலக சினிமாவை போடுறது அப்படின்னு ஆரம்பிச்சோம். உலக திரைப்பட விழாக்களை வந்து தொடர்ச்சியாக நடத்தணும். குமரேசன் தொடர்லாம் அதில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த படம் போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமா வந்து ஓடிடிலாம் வந்துருச்சு, இன்னைக்கு செல்போன்லேயே சினிமா பார்க்கலாம், இதுக்காக போய் ஏன் ஒரு ஃபிலிம் சொசைட்டிக்கு வந்து ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறோம். நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸா இருக்கிற இத்தாலி நாடுகள்ல, பிரான்ஸ்ல எல்லாம் இன்னும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஏன் நடக்குது? ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எல்லோரும் கூடி சேர்ந்து பார்க்குற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஒரு கூட்டாக ஒரு வேலையை செய்கின்ற போது கிடைக்கின்ற ஒரு உளவியல் இருக்குல்ல, அந்த உளவியல் ரொம்ப முக்கியம். ஒரு அறிவார்ந்த விஷயத்த பகிர்ந்துக்கிறது அப்படிங்க. நீங்க தனியா பார்க்கும்போது எல்லாத்தையும் அவ்வளவுதான் கவனிச்சு பார்க்க மாட்டீங்க. சினிமா எப்படி ஒரு படிக்கிறதுக்கு ஒரு சூழல் வேணுமோ, சினிமா பார்க்கறதுக்கு ஒரு சூழல் வேணும். அந்த சூழலோடு இருந்து பார்த்து அது எப்படி வந்து தன்னுடைய படைப்பை வந்து முன்வைக்குது அப்படின்னு பார்க்கறதே ஒரு அனுபவம். இந்த அனுபவத்துக்கு வந்து மொழி பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, இப்பயும் கூட பண்றோம், ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு முன்னாடி என்னென்ன படம் போடுறோமோ அதனுடைய சினாப்சிஸை வந்து தமிழ்ல, அதனுடைய குறிப்புகளை தமிழ்ல கொடுப்போம், ஆங்கிலத்திலேயே நாங்கள் எடுத்து கொடுப்போம். அவர் குமரேசன் தோழர் அதை தமிழ் படுத்தி கொடுப்பார். அப்படி இருக்கும்போது இந்த உலக சினிமாக்களை நாம ஏன் வந்து ஒரு எழுதக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க செலியன் மாதிரியான ஆட்கள் விகடன்ல அந்த ஒர்க்கை வந்து பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். அப்படி பார்க்கும்போது நான் ஒரு இதழுக்கு கேட்டாங்க, உலக சினிமாவை அறிமுகப்படுத்தி எழுதலாம் அப்படிங்கிற. நிறைய படம் பார்க்குறோம், ஏதாவது எழுதுவோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி எழுதுறாங்க. அப்படி வந்த புத்தகம் தான் அது. அதுலேயே செல்லுலாய்டின் மாபூமியா ஒன்றும் கிடையாது. 2 படத்தோட டைட்டில் அது. செல்லுலாய்டுன்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து பிருத்திவிராஜ், நம்ம ஜேசி டேனியல்னு மலையாள சினிமாவுடைய தந்தை, அவருடைய கதையை மையமா வச்சு ஜேசி டேனியல்னு ஒரு படம் வந்துச்சு. ஜேசி டேனியல் லைஃப் ஹிஸ்டரி, அது வந்து செல்லுலாய்டுன்னு தான் வந்துச்சு மலையாளத்துல. மாபூமி அப்படிங்கிறது தெலுங்கானா போராட்டம் குறித்தான ஒரு படம். அது தெலுங்குல வந்த படம். தெலுங்கானா போராட்டம்னா பல பேருக்கு தெரியாது. ஆனால் மாபூமி வந்து உண்மையிலே ஒரு டாக்கு டிராமாவா எடுத்த படம். என்னன்னா, தெலுங்கானா போராட்டம் வந்து அங்க இருந்த விவசாயிகள், நீங்க எப்படி போய் இந்திய ராணுவம் வந்து எதுக்காக தெலுங்கானா பகுதிக்கு உள்ள போச்சு, ஹைதராபாத் சமஸ்தானத்துக்கு ஏன் போச்சு அப்படின்னா, ஏதோ ஹைதராபாத்தை இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் போகல. ஆக்சுவலா நீங்க அந்த பகுதியில ஒரு 3 ஆண்டுகள் விவசாயிகள் எப்படி இந்த கீழத்தஞ்சையில விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சோ, அந்த நிலவுடைமையாளருக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராட்டம் நடந்துச்சு. அந்த போராடிய விவசாயிகள் பல ஊர்களை வந்து பிடிச்சு வச்சிருந்தாங்க கம்யூனிஸ்ட். அப்ப அதை ஒடுக்கிறதுக்காக இந்திய அரசாங்கத்தினுடைய ராணுவம் நேரடியா போய்
அதை ஒடுக்கிய காட்சிகளை எல்லாம் ஒரிஜினல் ஃபுட்டேஜஸ் இருக்கு இல்லையா, அதான் அந்த படத்துல வந்து இணைச்சிருப்பாங்க. அதுதான் மாபூமி படம். இந்த 2 படத்தினுடைய டைட்டில் தான் இந்த புக்குக்கே ஒழிய இதுல முழுக்க முழுக்க உலக சினிமாவுடைய ஒரு அறிமுகம் தான். குறிப்பா ஒரு படம் பார்க்கும்போது தமிழ்ச்செல்வன் அதுல எழுதியிருப்பாரு. இந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வெறுமன புத்தகமா கொடுக்காம அதுல இருக்கிற எல்லா படங்களுடைய சிடியையும் அப்படியே நீ அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டுரையும் படிச்சுட்டு ஒவ்வொரு ஆள் வந்து ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு. அப்படியெல்லாம் வந்து அந்த அந்த டயத்துல அது தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து அது வேற வேற ஃபார்ம்ல வந்து நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா சினிமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மீடியம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்த வேண்டியது இருக்கு. அது வந்து ஏதோ இன்னைக்கு எல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சு, செல்போன்ல சினிமா பாக்குறாங்க, எதுக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்லாம் பேசுறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. இன்னைக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஒர்க் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. வந்து இட்டாலியினுடைய ஃபிலிம் பற்றி இப்ப அக்கிரா புராஷாவை பத்தி கேட்டீங்க இல்லையா, இந்த படத்துல வந்து அக்கிரா புராஷாவுடைய நான் அந்த ரோஷமேன் இதுல வந்து எழுதல, ஆனா ரோஷமேன் வந்து ஒரு முக்கியமான ஒர்க்கு தான் அது. என்னன்னா நீங்க சினிமாவிலே அது ரொம்ப முக்கியமா சினிமாவுடைய பெரிய புரட்சி அப்படின்னு நான் பாக்குறது வந்து அது ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் நிகழ்ந்ததுதான் பெரிய புரட்சி நான் நினைக்கிறேன். ஏன்னா ரஷ்ய புரட்சி வர்றதுக்கு முன்னாடி சினிமா அப்படிங்கிறது யாருடைய சாதனம்னா அது முதலாளிகளுடைய சாதனம். அது பெரும்பாலும் வந்து தனி மனித உணர்வுகளை பேசுற ஒரு விஷயமா தான். அதனாலதான் நமக்கு பார்த்தா பிரெஞ்சு சினிமாவாகட்டும், இட்டாலியன் சினிமாவாகட்டும், யூரோப்பியன் சினிமாஸ் எல்லாமே வந்து தனி மனிதர்களுடைய உணர்வுகளை மட்டுமே காட்சிப்படுத்தும் போது ரஷ்ய சினிமா அதை வேற மாதிரி பார்த்துச்சு. காரணம் என்னன்னா, நீங்க ரஷ்ய புரட்சி நடக்கும்போது எல்லா வெளிநாட்டிலேருந்து வந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே ஹார்பர்ல நிப்பாட்ட சொல்லிருக்காங்க. எதையும் உள்ள எடுக்கிறதா வேணாமா அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மாற்றணும்னு முடிவு பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது வெளிநாடுகள் இருந்து அவ்வளவு சினிமா பெட்டிகள் வந்து கிடக்கு. 1896 சினிமா அறிமுகமானாலும் ஒரு பரவலான அறிமுகம் அப்படிங்கிறது அப்பெல்லாம் கிடையாது. அப்ப சில சிட்டிஸ்ல மட்டும்தான் படம் பார்க்கவே முடியும். நமக்கே இங்க வந்து ஹரிச்சந்திரா ஃபேக்டரி தான் ஃபர்ஸ்ட் படம். சாரி, ராஜா ஹரிச்சந்திரா தான் ஃபர்ஸ்ட் படம், இவரோட தாதா சாஹேப் பால்கேவோட. அப்படி பார்க்கும்போது நீங்க அந்த புரட்சி நடக்கும்போது 1917 நவம்பர்ல நடக்குது. 18ல ஒரு நாள் லெனின் சொல்றாரு, எப்ப அந்த சினிமான்னு அது எல்லாத்தையும் கொண்டு வா உட்காந்து பார்க்கணுங்கிறது. இந்த கப்பல்ல நிக்குது எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்த்துட்டு லெனின் சொல்றாரு, எவ்வளவு முக்கியமான சாதனம் இது, மக்கள்கிட்ட எவ்வளவு ஈஸியா பேசுறதுக்கான சாதனம், இது யாரும் அவனுங்க கையில வச்சிருக்காங்க, இது நம்ம கையில எடுக்கணும்யா அப்படின்னு. லெனின் தான் முதல்ல உலகத்திலேயே பிலிமுக்குன்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சது வந்து ரஷ்யால தான். எந்த முதலாளிகளும் சினிமாவை சொல்லித்தரணும்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க முதல்ல ஒரு சோசியலிஸ்ட் அரசு தான் வந்து சினிமாவை சொல்லித்தரணும்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து அவருடைய மனைவி குரூஸ்கையாவே வந்து அவர் பிரின்சிபலா அந்த காலேஜுக்கு வந்து போறாரு. அங்க போட்டு அதுல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஐசன்ஸ்டைன் மாதிரியான ஆட்கள். அவங்கதான் வந்து பேட்டில்ஷிப் படம் வந்து எடுக்கிறாங்க. இப்ப நீங்க இந்த பேட்டில்ஷிப் படம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து சினிமால ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இல்லையா. நீங்க அப்ப சினிமாங்கிறது அந்த தனி மனித உணர்வுகளா பேசிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய சமூகத்துக்கானதா மாத்தணும் அப்படின்னு மாத்தின விஷயம் வந்து ரஷ்யாவில் இருந்துச்சு. அவங்கதான் பாடத்திட்டங்களே உருவாக்குறாங்க. சினிமாவை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி யாருமே சினிமாவை சொல்லி கொடுக்கணும்னு பண்ணவே இல்லை. நீங்க ஹரிச்சந்திரா ஃபேக்டரி படம் பார்த்துதான் தெரியும். பால்கேவனுடைய பயோபிக்கை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. மராத்தியில வந்த படம். அந்த படத்துல வந்து ஒரு ஹரிச்சந்திரா ஒரு இயேசுநாதரை வச்சு அவன் ஒரு யூரோப்பியன்ஸ் படம் எடுத்தான்னா நம்ம ஏன் நம்ம புராணத்தை படம் எடுக்கக்கூடாதுன்னு எடுத்ததுதான் ஹரிச்சந்திரா, ராஜா ஹரிச்சந்திரா கதை. அந்த கதையை எடுக்கும்போது அவர் போய் சினிமாவுக்கு நடிக்கிறதுக்கு பெண்களை கேட்பாரு. அந்த காலத்துல வந்து பெண்கள் நடிக்க வர மாட்டாங்க. நடிக்கிறது வந்து பெரிய ஏன்னா அதனாலதான் நீங்க ராஜபாட்டு இருந்தாருன்னா ஸ்ரீ பாட்டு இருப்பாங்க. ஆண்களே தான் பெண்கள் வேடம் போட்டு நாடகங்கள்ல நடிப்பாங்க. அதனால ஹீரோயின்ஸே கிடையாது. ஹீரோயின்ஸே யாரும் வராதப்ப இவர் வந்து ஒரு ஆளை கூட்டு வந்து நடிக்க வைப்பாரு. அவன் நடிக்க வரவன் மீசையோட வருவான். மீசையோட வந்து நடிக்க வருவான். எப்படிப்பா ஹரிச்சந்திரனோட மனைவி எவ்வளவு அழகா இருக்கா பாரு ரவிவர்மா ஓவியத்துல, நீ மீசையோட எப்படி நடிச்சா அப்படின்னு சரியா இருக்கும் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவான். மீசை எடுக்கணும்னா எங்க அப்பா சேர்த்தாதான் மீசை எடுக்கணும் அப்படிமா. நீ இதை செஞ்ச கடவுளுக்கே பெரிய குத்தம் தான் சொல்லிதான் மீசை எடுக்க வச்சு நடிச்சு வைப்பாரு. அப்படி நீ எங்க வேலை செய்யற, எனக்கு பொண்ணு பாக்குறாங்க, எங்க வேலை செய்யற அப்படின்னு கேட்டா எங்க வேலை செய்யறேன்னு சொல்றது, எந்த ஃபேக்டரியில, ஹரிச்சந்திரா ஃபேக்டரியில வேலை பாக்குறேன்னு சொல்லு அப்படிம்பாரு.
அப்படி சினிமானா என்னன்னே யாருமே சொல்லித்தராதான் உலகம் முழுக்க அது போச்சு. அந்த நேரத்துல சினிமாவை ஒரு பாடமாக உருவாக்கிய ரஷ்யாவுடைய நடவடிக்கை தான் ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன். நீங்க அதுல எல்லாம் கதை சொல்ற முறைகள்ல அகிரா குரோஷா மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு புது வடிவத்தை வந்து வந்தாங்க. அவருடைய அந்த ரோஷாமேன் படம் வந்து கொடுத்த பாதிப்புல தான் இங்க வந்து வீணை எஸ் பாலச்சந்தர் படம் எடுக்கிறாரு. அவருடைய அந்த என்ன படம் அது சிவாஜி கணேசன் வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. அதெல்லாம் வந்து வேறு வேறு கோணங்கள்ல கதை சொல்லு. விருமாண்டி தான் நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம். ஆனா விருமாண்டிக்கு முன்னாடி எஸ் பாலச்சந்தர் வந்து சிவாஜி கணேசன் பண்டரிபாயை வச்சு ஒரு படம் வந்து பண்ணியிருப்பாரு. அப்படியெல்லாம் அந்த இதெல்லாம் சினிமா அப்படியே ஒவ்வொரு கட்டமா வந்து நீங்க ஒரு வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அதுல தான் இந்த புத்தகமும் எனக்கு என்னுடைய பயணத்துல. அருமை அருமை தோழர். இப்ப ரஷ்ய திரைப்படங்களை பத்தி சொன்னீங்க. இந்த புத்தகங்கள்ல ஈரானிய திரைப்படங்களை பத்தி சொல்லியிருக்கீங்க. அந்த ஈரானிய திரைப்படங்களை பத்தி அதை எடுத்துக்கக்கூடிய அந்த லாங் ஷாட், அது மூலமா அது கடத்தக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கு இல்லையா, ஒரு லாங் ஷாட் மூலமா ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது இல்லையா. ஈரானிய படங்கள்ல அதே மாதிரி அந்த மினிமலிஸ்டா யூஸ் பண்றாங்கல்ல திங்ஸ் எல்லாம். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நம்ம வந்து மினிமலிஸ்ட் திங்ஸ் யூஸ் பண்ணி ஒரு படத்தை நம்ம கொண்டு போறதுக்கும், இப்ப நம்ம தமிழ் சினிமா மாதிரி 1000 கோடி பட்ஜெட்ல ஒரு சில படங்கள் எடுக்கிறாங்க இல்லையா, அப்படி அதுக்குமான வேற்றுமைகளை வந்து நம்ம எப்படி கடக்கிறது, அதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? ஈரானிய படைப்பாளிகள்கிட்ட நம்ம நிறைய கத்துக்கணும்னு எனக்கு தோணும். காரணம் என்னன்னா, நம்ம இன்னைக்கும் பார்த்தா சென்சார் அனுமதிக்கலன்னு சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. இப்ப எதை கேட்டாலும் சரி, சென்சார் அனுமதிக்கலங்க, இத்தனை கட்டு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல படைப்பாளி ஆஹ், அரசாங்கத்தை ஏமாத்த கத்துக்கணும். அரசாங்கத்தை ஏமாத்தி சில வேலைகளை வந்து செய்யணும். ஈரானிய படைப்பாளிகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் கிளவரா வந்து அதை பண்றாங்க. அவரு சமீபத்துல ஈரான் சேர்ந்த இயக்கம். நீங்க அவங்க அப்பவே ஏன் குழந்தைகள் பத்தி படம் எடுக்கிறீங்கன்னா, அன்னைக்கு இருந்த அவங்கள்ட்ட இருக்க சென்சார் சிஸ்டம் தான். அது அதனுடைய நெருக்கடிகள்ல இருந்து வரும்போது ஈரான்கிற ஒரு நாட்டை பற்றி வெளியில இருக்கிற பிம்பத்துக்கும் ஈரானிய மக்களுடைய வாழ்க்கை வந்து எவ்வளவு எளிமையா இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்ற படம். இன்னைக்கு சமீபத்துல நான் ஒரு ஈரான், அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது வந்து வேற வேற மாதிரி மாறி வந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி ரொம்ப பெரிய பிரச்சனை. அவங்க இன்னைக்கு பார்த்தா ஒரு பிலிமா இருந்தப்ப, இன்னைக்கு டிஜிட்டலா மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் வசதி தான் வச்சுங்களேன். ஆனா முன்னாடி பிலிமா இருந்தாலும் பிலிம் வாங்குறதுக்கே உங்களுக்கு சிரமம். அவ்வளவு ரொம்ப போராடுவாங்க. ஏன்னா இப்போ நீங்க பொருளாதார கட்டுப்பாடுகள் நிறைய அமெரிக்கா விதிச்சிருக்க நேரத்துல அவங்க ஒரு படம் பண்றதே ரொம்ப சிரமம். மக்மல்ஸ் தான். மக்மல்ஸ் இங்க வந்தப்பதான் சென்னைக்கு வந்தப்போ ஒரு இன்டர்வியூ சென்னையில் எடுத்திருப்பாரு. அதுல வந்து கேட்பாரு, எவ்வளவு உங்க ஹீரோக்கெல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. உங்க படத்துக்கான பட்ஜெட்லாம் எவ்வளவு அப்படின்னு கேட்பாரு. நம்ம வந்து அப்ப அவரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் போது என்ன ஒரு படத்துக்கு 2 கோடி 3 கோடி ஆகும்லாம் சொல்லுவாரு. சொல்லும் போது அவ்வளவு செலவாகுது அப்படின்னு கேட்பாரு. ஆமா, ஒரு ஹீரோவுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சரி, உங்க படத்துக்குலாம் எவ்வளவு பட்ஜெட் ஆகும்னா அவர் சொல்லுவாரு. அவரு ஆஸ்காருக்கு படம் எடுத்துட்டு இருக்காரு. அவர் சொல்லுவாரு, என் படத்துக்கு என்ன 15 லட்சம் ரூபாய் செலவாச்சு அப்படின்னு. 15 லட்சத்துக்கு எப்படி படம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, எங்களுக்கு என்னங்க, நாங்க என்ன ஒரு டாடா சுமோல ஒரு 5-6 பேர் உட்காந்துருப்போம், இதுதான் மொத்த யூனிட், இப்படியே போய் நாங்க படம் எடுத்துட்டு வந்துருவோம் அப்படிம்பாரு. ஆனா நம்ம கிட்ட இருக்க யூனிட்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு யூனிட்ல 100 பேர் உட்காந்துருக்காங்க. நம்மளோட யூனிட் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த சிஸ்டம். ஆனா அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி வந்து ஒரு படைப்பாளி குறைந்த சாதனங்களை வச்சுக்கிட்டு உயர்வான படைப்பு வந்து கொடுக்க முடியும். இன்னைக்கும் கூட நீங்க இப்ப இந்த எலெக்ஷன்ல விஜய் ஜெயிச்சோன்னு உடனே எல்லாரும் இன்ஸ்டா இன்ஸ்டா டெக்னாலஜி அப்படின்லாம் சொல்றாங்க. டெக்னாலஜி ஒரு சாதனம். ஆனா அதை தாண்டி வந்து மூளைன்னு ஒன்று இருக்கு உனக்கு. அதை பயன்படுத்தி இந்த குறைந்த டெக்னாலஜில நீ அந்த மூளையை எப்படி வந்து பயன்படுத்த, அதான் ஒரு படைப்பாளியுடைய வேலை. நீ ஈரானியுடைய இயக்குநர்கள் வந்து அதுதான் செய்யறாங்க. இன்னைக்கும் கூட அந்த பேர் என்ன, இப்போ கடைசியா ஈரானுக்குள்ள நெருக்கடியில உள்ள வந்தார் அந்த இயக்குனர், சாதாரண பேர் வரல. அவர் வந்து அவர் என்னன்னா, இந்த ஹார்மோஸ் மூடினதுக்கு அப்புறம் ஒரே இரவுல வந்து இந்த பண்பாடு அழிக்க போறேன்னு ட்ரம்ப் அறிவிச்சோன்னா ஒரு இயக்குனர் வந்து ரகசியமா ஈரானுக்குள்ள வந்தார். அவர் யார் அப்படின்னா, அவர் வந்து ஈரான் அரசால் தேடப்படுகிற குற்றவாளி. ஏன் தேடப்படுகிற குற்றவாளின்னா, ஈரானுக்குள்ள ஒரு படம் எடுக்கக்கூடாது தடை விதிச்சு அவரை கைது பண்றாங்க. ஆனா அவர் அங்கிருந்து தப்பிச்சு போய் ஈரானுக்குள்ள ரகசியமா வந்து படம் எடுத்து அதை போன வருஷம் ஃபெஸ்டிவல்ல ரிலீஸ் பண்ண ஒரு ஆள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த படைப்பாளி இவ்வளவு பிரச்சனைகள் நிலையை சாகும் போது நான் ஈரானுக்கு தான் அவர் வேணும் உள்ள வராரு. நீங்க அந்த படைப்பாளிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது மாதிரி இப்போ சமீபத்துல
மை ஃபேவரட் கேக்னு ஒரு ஈரானியன் மூவி ஒன்று பார்த்தேன். ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க பெண்களுக்கு எதிரான பிரச்சனை எல்லாம் இருக்கானா இருக்கு. ஆனா அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்கன்னா அதுல வந்து அந்த படம் வந்து ஒரு ஒரு வயது முதிர்ந்த ஒரு தனிமையில இருக்க ஒரு பெண்மணி, அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுது. அந்த துணை வந்து நீங்க தேவைப்படுதுன்னு நீங்க நேரடியா ஈரானிய சமூகத்துல எல்லாம் பேசிட முடியாது. ஆனா நீங்க அந்த படம் பாருங்க, எல்லாம் ஒரு அந்த மை ஃபேவரட் கேட்கிற படம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அந்த கதை சொல்றாங்க. இந்திய சமூகத்துல அப்பெல்லாம் பேசுறதே இல்லைங்க. நம்ம வந்து அவன் அவ்வளவு நெருக்கடிக்குள்ள அந்த கதையை வந்து அவ்வளவு நீங்க இன்னைக்கு ஈரான்ல வந்து பெண் கோஷமிட்டா போய் அந்த அந்த பண்பாட்டு காவலர்களுக்கு கைது செய்யறாங்க, இதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல. இந்த காட்சியெல்லாம் அந்த படத்துல வரும். அதை மீறி ஒரு பெண்ணுடைய உளவியலை வந்து அந்த படம் பேசுது. அத ஈரானிய சமூகத்துக்குள்ள அதை அதை வந்து எடுக்க முடியுது, வெளியில கொண்டு வர முடியுது இல்ல. அப்ப நீங்க டெக்னாலஜி, பொருளாதாரம், சென்சாரு இதெல்லாம் ஒரு நல்ல படைப்பாளிக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஒரு படைப்பாளிக்கு அதை எப்படி வந்து மீறி ஒர்க் பண்ணி அவன் என்ன மாதிரியான ஒரு மாஸ்டரா இருக்கான்னு காட்டுறதான் ஒரு படைப்பாளியினுடைய திறன் நான் பாக்குறேன். அதுல அந்த வகையில வந்து ஈரானிய படைப்பாளிகள் இன்னைக்கும் ஒரு பெரிய ஆட்கள் தான். அவங்க இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ் ஈரானிய படைப்பாளிகள் பத்தி எழுதும்போது அவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படின்லாம் எழுதுறாங்க. அவங்க வந்து அதாவது உலக சமூகத்தை ஏமாத்துறாங்க இப்படிலாம் சொல்லி அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி இருக்கு. அதை தாண்டி ஈரானிய படைப்பாளிகள் உண்மையிலேயே அவங்க காலத்தினுடைய ஏன்னா ஒரு சைடு நீங்க வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து அவங்க எதிர்கொள்ளணும், இன்னொரு சைடு ஈரானுக்குள்ளேயும் அவங்க வந்து தங்களுடைய கருத்துரிமைக்கான போராட்டத்தையும் நடத்தணும். இது ரெண்டும் வந்து அவங்க செய்யறாங்க ஒரே நேரத்துல. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கா தான் ஈரானிய படங்கள் எனக்கு படும். அருமை அருமை தோழர். அடுத்து ஆதலினால் காதல் செய்வீர் அப்படின்ற புஸ்தகத்துல வந்து இந்தி மூட் ஃபார் லவ் அப்படின்ற சில திரைப்படங்கள் அந்த காதல் காட்சிகள்லாம் வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விவரிச்சிருக்கீங்க. அதுல வந்து இப்ப நம்ம ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒரு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு காதலுக்கான விஷயங்கள் நடக்குதுன்னா அதுல முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது வந்து அந்த கண் பார்வைகள் பாக்குற இடத்துல அதுல வந்து ஒரு மௌனம் இருக்கு இல்லையா? அந்த மௌனம் வந்து ஒரு திரைப்பட காட்சியில வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்குது. நிகழ்காலத்திலயுமே அது வந்து இருக்கு. அந்த அந்த கேப், அந்த மௌனம், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து திரைப்படங்கள் வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்குது இல்லையா? இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இன்னும் நம்ம எவ்வளவு தமிழ் சினிமாக்கள்லயோ இல்ல நம்ம எடுக்கக்கூடிய திரைப்படங்கள்லயோ எவ்வளவு தூரத்துக்கு ஆனா இந்த மௌனம், அந்த கேப் இதை வந்து பயன்படுத்தினா அந்த படைப்பு வந்து மேலோங்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இன்றைய ஆடியன்ஸோட மனப்பான்மை வந்து ஒரு ஃபைட்டு சீனு இந்த மாதிரி விறுவிறுப்பா தான் இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல இருக்குன்ற மாதிரி நினைக்கிறீங்க? இல்ல அந்த ஆதலினால் காதல் செய்வீர்கள், ஆதலினால் தான் அந்த புத்தகம். அது எதுக்குன்னா ஒரு என்னுடைய திருமணம் காதல் திருமணம், எல்லாத்துக்கும் ஒரு பரிசு கொடுக்கணுமேன்னு நான் நினைச்சேன். அந்த திருமணத்துக்கு வந்தவங்களுக்கு அதை ஒரு புத்தகமா ஒரு தொகுப்பு கொடுக்கலாமேன்னு போட்டதுதான். என்னன்னா பொதுவா அந்த லவ் மேரேஜ் லவ் பண்றோம் அப்படின்னா ஒரு பொறுப்பில்லாத ஆட்கள் அப்படின்னு ஒரு பார்வை பொதுவா இருக்கு. ஆனா சமூகத்துல ரொம்ப பொறுப்பான ஆட்கள் எல்லாருமே லவ் பண்ணியிருக்காங்க. லவ் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து காதல்னாலதான் ரொம்ப பொறுப்பாயிருக்கு. அப்படி வந்து பொறுப்போடு இருந்தவர்களுடைய காதல் கடிதங்கள் இருக்குல்ல, அதனுடைய தொகுப்பு தான் அந்த புத்தகம். நான் ரொம்ப குறைவா தான் அந்த நேரத்துல வந்து செஞ்சேன். ஒரு ஒரு 9 காதல் கடிதங்களை மட்டும்தான் தொகுப்பு அந்த நேரத்துல பண்ணேன். ஆனா எனக்கு இன்னும் அதை விரிவா ஒர்க் பண்ணணும்னு கூட யோசனை இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து உலகம் முழுக்க யார் யாரெல்லாம் லவ் லெட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எழுதலாம். அதுல இருக்க லவ் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க வழக்கமான மார்க்ஸ் ஜென்னிக்கு எழுதுனது, ஜென்னி மார்க்ஸுக்கு எழுதுனது. பகத்சிங் வந்து திருமணம் பண்ணிக்கல, ஆனா பகத்சிங் காதல் பத்தி சுகதேவ்கிட்ட சொல்லுவார். அந்த இடம் அது மாதிரி புதுமைப்பித்தன் வந்து கமலா புதுமைப்பித்தனுக்கு எழுதுனது, கமலா புதுமைப்பித்தனுக்கு எழுதுனது இவரு பெரியார். பெரியார் வந்து அவங்களுடைய முதல் மனைவி இறந்தப்ப அவரு அவரு எழுதியிருந்த அந்த ரைட்டிங் இருக்குல்ல, அதுவே ஒரு காதல் கடிதம். வந்து எல்லாம் போயிட்டு இருந்து சொல்லட்டுமா அப்படின்னு எழுதுவார். அவ்வளவு அழகான நீ பெரியாருங்கிற ஒரு முகத்தையும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காதலையும் சொல்றது இருக்குல்ல. நீங்க பகத்சிங் அப்படின்னா அவன் எப்போதும் துப்பாக்கியோட சுத்தணும் தான் இருக்கான். அவனுக்கு காதலை பத்தி ஒரு பார்வை இருந்துச்சுல. இதுதான் நீங்க ஷேக்வாராக்கு இருந்தது, மைக்கேல் ஃபேரடாவுக்கு இருந்தது. நீங்க சுபாஷ் சந்திர போஸ் அவரு அவ்வளவு நீங்க சுபாஷ் சந்திர போஸ் இங்க இருந்து தனி ராணுவத்தை அமைக்க போறாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு காதல் வாழ்க்கை இருந்துச்சு. அந்த அவங்களுக்குள்ள இருந்த காதல் கடிதங்கள் இப்படி அந்த நேரத்துல நான் தொகுத்து போடணும் அப்படின்னு போட்ட புத்தகம் தான் அது. ஆனா உண்மையிலேயே யாராவது அந்த டாபிக்ல இன்னும் நிறைய ஒர்க் பண்றதுக்கு இருக்கு. அவள் பிரிவு அப்படின்னு சாமிநாத சர்மா வந்து ஒரு புக் எழுதிப்பாரு. அவருடைய ஒய்ஃப் மறைவு ஒரு புத்தகங்க.
யோசிச்சு பார்த்தா நீங்க அவல் பிரிவுன்னு ஒரு ஆள் ரைட்டர் இருந்தாலும் என்னென்னோ எழுதியிருக்காங்க. ஆனா நீங்க அவல் பிரிவுன்னு ஒரு புத்தகத்தை வந்து எழுதுறது எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய காதல் இருக்கு இல்லையா, அந்த காதல் வந்து அது பொறுப்பு இல்லாத வேலை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த புத்தகம். எல்லாருமே அவ்வளவு வேலை பார்க்குறாங்க, ஆனா வாழ்க்கையில அவங்களுக்கு காதல்னு வந்துச்சு. காதல் இல்லாத வாழ்க்கைங்கிறது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு வக்கிர மனநிலை கொண்டது. நீங்க ஹிட்லர் மனசுல காதல் எல்லாம் வராது, பாசிஸ்டுகள் மனசுல காதல் வராது, பாசிஸ்டுகளுக்கு குடும்பம் கிடையாது, பாசிஸ்டுகளுக்கு அதுவும் கிடையாது. ஆனா நீங்க நல்ல மனிதர்களுக்கு காதல் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த புத்தகம். நன்றி நன்றி. அம்பேத்கருடன் டீ சாப்பிடுவோம்ன்ற புத்தகத்துல வந்து அம்பேத்கரை வந்து ஒரு தலித்திய தலைவராகவோ இல்ல ஒரு வட்டத்துக்குள்ள அடக்கிறத வந்து ஒரு கடுமையா சாடி இருக்கீங்க. அவரு அம்பேத்கரை வந்து நம்ம ஒரு பொது தலைவரா இது பண்றதுக்கான தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அம்பேத்கரை நம்ம என்ன எவ்வளவு தூரம் கொண்டு போகணும்னு சொல்லிங்க. இல்ல அது அது ஒரு கட்டுரை, 18 கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் அந்த புத்தகம். அதுல ஒரு புத்தகத்தினுடைய டைட்டில் தான் அம்பேத்கருடன் டீ சாப்பிடுவோம், அதுதான் புத்தகத்துக்கு வச்சது. அது அம்பேத்கருடன் டீ சாப்பிடுவோங்கிறது எதுக்காக வச்சுன்னா, இங்க ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஒரத்தநாடு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்தை ஒரு இரட்டை கொலை பிரச்சனை ஒன்று வந்துச்சு. அந்த கிராமத்துக்கு போகும்போது இந்த ஊர்ல அந்த இஷ்யூவை நாங்க டீல் பண்ணோம். பார்த்தா அந்த கரையோரம் முழுக்க அந்த இஷ்யூ இருக்குது. அப்ப அந்த விஷயத்த டீல் பண்ணிட்டு வரும்போது தான் அந்த ஊர் ஆக்சுவலா ஒரத்தநாடுங்கிற ஊர் வந்து எப்படி இருந்துச்சு, அந்த ஊர்ல வந்து இன்னைக்கு நீங்க வந்து திராவிட கழகத்தினுடைய பெரிய பேஸ் அங்க வந்து இடதுசாரிகள் பெரிய போராட்டம் நடத்தின மண். ஆம்பலாப்பட்டு அப்படின்னு சொல்லி நீங்க வாட்டாக்குடி இரணியன்லாம் சொல்றோம் இல்லையா, வாட்டாக்குடி இரணியன் போன்றவர்கள்லாம் இருந்த, ஆம்பலாப்பட்டு ஆறுமுகம் போன்றவர்கள்லாம் இருந்த பகுதி வந்து அந்த பகுதி. ஒரு சைடு இடதுசாரிகளுடைய பெரிய வீரம் செறிந்த பகுதி, இன்னொரு சைடு திராவிட கழகத்தினுடைய பெரிய பகுதி. அது மாதிரி நீங்க ஒரு முதல் கலெக்டர் மலையப்பன் அவர்கள், மலையப்பன் பிறந்த ஊர் வந்து அங்க ஒற்றநாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அந்த மலையப்பன் தான், ஆர்எஸ் மலையப்பன் தான் முதல் பார்ப்பனர் அல்லாத மாவட்ட ஆட்சியர். பெரியார் வந்து ஆர்எஸ் மலையப்பனுக்காக ஒரு இடத்துல வாதாடுறார். அப்படியான ஆர்எஸ் மலையப்பன் வந்து அவர் ஒரு பிறப்பால் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். ஆனா அவர் வந்து அங்க இருந்த தலித் சமூகத்துக்கு போய் உன்னை சாதி சொல்லி கூப்பிட்டான்னா நீ பறையடிக்காத அப்படின்னு அவங்களுடைய உரிமைகளுக்காக பேசின ஒரு மண். அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த கான்ஃபிளிக்ட் வந்து இருக்கு. எனக்கு அப்பதான் அந்த டீ குடிக்கிறத பத்தி, ஏன்னா நீங்க டீக்கு வந்து ஒரு டீ குடிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ரம்மியமான விஷயம். இன்னைக்கும் பார்த்தா நீங்க சில இடங்கள்ல மழை பெய்யுது, மழையில ஒரு டீ சாப்பிடுவோங்கிறோம், நல்ல வெயில் அடிச்சாலும் போய் டீ சாப்பிடுவோங்கிறோம், ஒரு நல்ல குளிர்லையும் டீ சாப்பிடுறோம், எவ்வளவு வெயில் அடிச்சாலும் டீ சாப்பிடுறோம். அங்க எங்க போனாலும் நம்ம டீ இல்லாத வாழ்க்கையே கிடையாது. இப்ப டீ எவ்வளவு பெரிய சமத்துவமா இந்த நாடு முழுக்க இருக்குது. இந்த டீ இந்தியாவுக்கு வந்த கதை, டீ வந்து டீயினுடைய கதை பிடிச்சு போயிருக்குன்னா அந்த ரெட் டீ, எரியும் பனிக்காடு நாவல், அதுல பார்த்தா ஒரு டீயை குடிக்கும் போதெல்லாம் நமக்கு தலித் மக்களுடைய ரத்தத்துலதான் டீ வந்து பல இடங்கள்ல விளைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்க வால்பாறையாகட்டும் எங்க போனாலும் யாரு இந்த மக்களுடைய ரத்தத்துல விளைஞ்சிருக்கு. அந்த டீயை வந்து அவனுக்கு குடிக்க தனி கிளாஸ்ல போடுறான்னா என்ன இருக்கும்? அப்ப நீங்க அம்பேத்கரோடு டீ சாப்பிட உரையாடுவோம் அப்படின்னு பிற்படுத்தப்பட்ட மக்களை அழைப்பதற்காக எழுதிய ஒரு கட்டுரை அது. ஆனா அதுல வந்து வேற வேற ஏரியா இருக்கு. அம்பேத்கர் பத்தியே ஒரு 4-5 கட்டுரைகள் இருக்கு, நேருவை பத்தி இருக்குது, வெண்மணியை பத்தி இருக்குது, இப்படி பல சம்பவங்கள் வந்து அந்த புத்தகத்துக்கு, ராசிபா அவங்களுடைய படுகொலை பற்றி இருக்குது. இப்படி ஒரு 18 கட்டுரைகள் அதுக்குள்ள இருக்குது. குறிப்பா நீங்க அம்பேத்கரை வந்து நீங்க சொல்ற மாதிரி அம்பேத்கர் தேச தலைவர்னே ஒரு கட்டுரை. ஏன்னா நீங்க காந்தியை தான் தேச தலைவர் நம்ம சொல்றோம், அம்பேத்கரும் ஒரு வகையில தேச தலைவர் தான். ஆனா அவரை எப்படி பாக்குறோம்? நீங்க காந்தி, நீங்க ஏதாவது தலைவர்களுடைய பேர்ல நீங்க நகர்லாம் வைங்க, ஜவஹர்லால் நேரு நகர், கலைஞர் கருணாநிதி நகர், எல்லாம் எந்த நகர் வேணாலும் வைங்க. அந்த நகர்ல நீங்க வந்து எவ்வளவு பிளாட் வேணாலும் விற்கலாம். அப்துல் கலாம் நகர்லாம் போட்டீங்கன்னா நல்ல ரேட்லயே விற்கலாம். ஆனா அம்பேத்கர் நகர்ல ஒரு பிளாட் போட்டு வித்துருங்க. இப்ப இந்திய சமூகம் எவ்வளவு வக்கிரமா இருக்குல்ல. இது வந்து எவ்வளவு பெரிய கொடூரம். அது இந்த கொடூரம் வந்து எப்படி நிகழுது, யாரால் நிகழ்த்தப்படுது? ஏதோ ஒரு வகையில் உழைப்பும் அறிவும் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு சனாதானம் நினைக்குது. அதுல அம்பேத்கர் போன்றவர்கள் உழைப்பும் அறிவும் சேர்ந்தவர்கள், அவருடைய தொடர்ச்சி வந்துடக்கூடாதுன்னு இந்த சமூகம் நினைக்குது. அவர்
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானவர் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து மீண்டும் மீண்டும் வைக்கிறாங்க. அதனால அம்பேத்கரை யாரும் படிக்கிறது இல்லை. நான் சுய விமர்சனமாவே சொல்றேன். நீ இடதுசாரி அமைப்புல கூட இன்னும் தீவிரமா அம்பேத்கரை வந்து முழுசா வாசிக்கல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அவருடைய 37 வால்யூம் தமிழ்ல இருக்குது. இது மீண்டும் தமிழ்நாடு அரசு கடந்த திமுக அரசு இருக்கும்போது ஒரு 10 வால்யூமா அதாவது 37 வால்யூமா இன்னும் எளிமைப்படுத்தி அரசு போன்றவருடைய குழுவெல்லாம் போட்டிருக்காங்க. போட்டு என்சிபிஎஸ் மூலமா ஒரு 100 வால்யூமா அதை பிரிச்சு கொண்டாங்க, சின்ன சின்ன புத்தகங்களும். நீங்க அந்த வால்யூம்ல படிச்சு பார்த்தா அதனால எவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க. நீங்க என்ன துறை சார்ந்து வேணும். இந்தியாவில வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை குறித்து அம்பேத்கர் பேசியிருக்காரு. அம்பேத்கர் என்ன பேசினாரோ அதுதான் நடக்குது. காவேரியை பத்தி அம்பேத்கர் பேசியிருக்காரு. இந்தியாவுக்கு எத்தனை தலைநகரம் வேணும்னு அம்பேத்கர் பேசியிருக்காரு. இந்தியாவில் நீங்க மொழிவழி மாநிலம் பத்தி அம்பேத்கர் பேசியிருக்காரு. வெறும் அவர் வந்து இங்க இருந்த தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் பத்தி மட்டும் பேசல. அவர் பேசிய பல துறைகள். அவர் வந்து ஒரு மொழியியல் அறிஞராக இருந்திருக்காரு, ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்டா இருந்திருக்காரு, அவர் ஒரு பெரிய பொலிட்டீஷியன், பெரிய லேபர் லீடர். அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தொழிலாளர் நல சட்டங்கள் இருக்குல்ல, எவ்வளவு ஆய்வுப்படுத்தின சட்டங்கள் இருக்கு. அவர் பெரிய பிலாசபர். அவர் வந்து புத்தா அண்ட் தம்மாங்கிற அந்த புத்தகத்துக்கு 1935 அவரு ஜத்பக் தோட்டக் மண்டல் நிகழ்ச்சியில வந்து பேச கூப்பிடுறாங்க. அதுக்காக அவர் எழுதினதுதான் வந்து அலினேஷன் ஆஃப் கேஸ்ட், சாதியை அழித்துழைக்கும் மொழி புத்தகம். அப்படிதான் சொல்றாரு, நான் இந்துமா பிறந்தேன், இந்துவா சாக மாட்டேன்னு. ஆனா எப்போ அவர் கன்வெர்ட் ஆகுறாரு? 56 கன்வெர்ட் ஆகுறாரு. 21 வருஷம் கழிச்சு. 21 வருஷம் என்ன பண்ணாரு? 21 வருஷம் உலகில் இருக்கக்கூடிய எல்லா மதங்கள் குறித்தும் படிச்சிருக்கோம். ஒரு நாள்ல ஒரு புத்த மதத்துக்கு தெரியல. அவர் வந்து புத்த மதத்துக்கு போறதுக்காக படிச்ச புத்தகங்கள் மட்டும் 3 டன் இருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதாவது 3000 கிலோ ஒரு மதத்துக்கு கன்வெர்ட் ஆகுது. புத்தா அண்ட் தம்மாங்கிறது என்ன மாதிரியான புத்தகம்? நீங்க ரொம்ப அழகா டெல்டுண்டே தான் அவர் அம்பேத்கருடைய பேரன், அவர் ஒரு இடத்துல எழுதுவாரு. நீங்க அம்பேத்கரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அம்பேத்கர் வந்து பௌத்த மதத்துக்கு போகும்போது தனக்கான, அவர் ஏற்கனவே இருந்த பௌத்த மதத்துக்கு போல தனக்கான புத்தரை அவர் வடிவமைத்துக் கொண்டார். வடிவமைத்துட்டு அதுக்குள்ள போனார். அதுபோல் இந்திய உழைக்கும் வர்க்கம், குறிப்பாக இடதுசாரிகள், தனக்கான அம்பேத்கரை வடித்து எடுத்துக் கொள்ளணுங்கிறார். ரொம்ப கிளாசிக்கான ஒரு இடமா இருந்துச்சு. உண்மையிலேயே அம்பேத்கர் வந்து இங்க இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கலாம். அவர் தனக்கானதாக வடிவமைச்சு ஒவ்வொன்றையும் எடுத்துக்கலாம். ரொம்ப அவருக்கு பெரிய எக்கனாமிஸ்ட். வந்து இந்தியன் பேங்க்ஸுடைய ஹிஸ்டரியை பத்தி அவர் எழுதியிருக்காரு. அதுதான் ரிசர்வ் பேங்குக்கான ஊற்றா இருந்திருக்கு. ரூபாயின் மதிப்பு பத்தி அவர் எழுதுறது. இன்னைக்கு நீங்க வந்து அந்த பேர் என்ன, அந்த மாநிலங்களுக்கான நிதி பங்கீடு குறித்து அவருடைய ஆய்வு, கொலம்பியா யூனிவர்சிட்டியில் அவர் கொடுத்த பேப்பர், இந்திய அதுதான் இன்னைக்கு இருக்க பினான்ஸ் மினிஸ்டர் கூட படிக்க வேண்டிய ஒரு புக்கா இருக்கு. இந்திய மாகாணங்களை எப்படி பாக்குறது? வெறும் மாநிலங்களை மொழியில மட்டும் பிரிச்சிட முடியுமா? மொழியால மாநிலத்தை பிரிக்கலாம், ஆனா ஒரு மொழியெல்லாம் சேர்ந்து ஒரே மாநிலம் ஆயிடக்கூடாது கிடையாது. ரொம்ப நுட்பமான வார்த்தை. நீங்க தார் கமிட்டி வந்து மொழிவழி மாகாணம் அப்படின்னு போடும்போது ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம்னு ஒரு வரியை போட்டு போயிட்டாங்க. ஆனா இவர் சொல்றாரு, ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் என்பது தப்பு, ஆனால் ஒரு மாநிலத்துக்கு ஒரு மொழிங்கிறது சரிங்கிறது. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு மொழிக்கு ஒரு மாநிலங்கிறது தப்பு, ஆனா ஒரு மாநிலத்துக்கு ஒரு மொழிங்கிறது சரி. ஏன்? ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம்னு வச்சீங்கன்னா ஹிந்தி பேசுறவனா சேர்ந்து 40% ஒரே மாநிலம் ஆயிடுவான். அது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கே ஆபத்துங்கிறாரு. ஆனா ஒரு மாநிலத்துக்கு ஒரு மொழின்னு வைக்கலாம். அப்ப நீங்க ஹிந்தி பேசுறவன்னு 4-5 மாநிலம் ஆக்கலாம். ஒரு மாநிலத்தை நீ எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வெறுமனம் மொழின்னு மட்டும் யோசிக்காத. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வரவு செலவு, அந்த மாநிலத்துக்கு வருமானம் அதுல இருந்து வருது, இந்த மாநிலத்துக்கான செலவு எவ்வளோ, இந்த மாநிலத்துல மக்கள் தொகை எவ்வளோ. அவர் சொல்றாரு ஆந்திரான்னு பிரிக்கணும்னு சொல்லும் போது ஆந்திராவை பத்தி இவருடைய பார்வை, இந்தியாவில் இன்னொரு தார் பாளையம்னு ஒரு டைட்டில்ங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த ஆந்திரா தெலுங்கானா கிடையாது, ஹைதராபாத் சமஸ்தானம் தனியா இருந்துச்சு. நீ இன்னைக்கு இருக்கிற ஆந்திராவை மட்டும் பிரிச்சு விட்டுனா அது ஒரு தார் பாளையம்ங்கிற ஒண்ணுமே இல்லைங்கிற. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சந்திரபாபு நாயுடு இப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட்ல வந்தோன்னே ஆந்திராவுக்கு சிறப்பு வளர்ச்சி நிதின்னு பணம் கேட்கிறாரு மாநிலத்தை பிரிச்சதுக்கு அப்புறம். ஏன்னா அவங்களுக்கு உள்ள அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மாநிலத்தை பிரிக்கும் போது கூட அவ்வளவு நுட்பமா பார்க்கணுங்கிறாரு. அப்படி ஒட்டுமொத்த இந்தியா குறித்து அம்பேத்கருக்கு ஒரு பார்வை இருந்துச்சு. அதனால அவர் வெறுமனா ஒரு தலித் தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேசினாரு, இந்து மதத்தினுடைய புராணங்களை விமர்சி, அது மட்டும் இல்லை, மொத்த இந்தியா குறித்தும் அவருக்கு வந்து அசஸ்மெண்ட் இருந்துச்சு. ரொம்ப குறிப்பா மற்ற எல்லா தலைவர்களும் மேலிருந்து இந்தியாவை பார்த்தார். அவர் மட்டும்தான்
ரொம்ப அடித்தட்டுல இருந்து இந்தியாவை பார்த்தாரு. இந்த அடித்தட்டுல இருந்து இந்தியாவை பார்க்குற பார்வை இருக்குல்ல, அதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான விடுதலை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் வந்து அரசியல் சாசனத்தை நிறைவேற்றும் போது என்ன வேர்டிங். நாம் இன்றைக்கு ஒரு முரண்பட்ட சமூகத்துக்கு நுழைகிறோம். எப்படி முரண்பட்ட சமூகத்துக்கு நுழைகிறோம்? ஒருவனுக்கு ஒரு வாக்கிற்கு ஒரு மதிப்பு என்கின்ற ஒரு சமத்துவமான அரசியல் சமூகத்திற்குள் நாம் நுழைகிறோம். ஆனா இங்கு பொருளியல் சமத்துவம் இல்ல, சமூக சமத்துவம் இல்ல. டாட்டாவுக்கும் நமக்கும் ஒரே பொருளியல் சமத்துவமா இருக்கு இல்ல. இங்க இருக்கிற உயர் சாதிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரே சமத்துவமா இருக்கு இல்ல. ஆனா அரசியல் சமத்துவங்கிறது டாட்டாவை ஓட்டு போட்டாலும் ஒரே ஓட்டு தான், நான் ஓட்டு போட்டாலும் ஒரே ஓட்டு தான். இந்த முரண்பட்ட சமூகத்துக்குள் இந்தியா நுழையுது. ஆனால் இந்த முரண்பாடுகளை உடனே தீர்க்கணும். தீர்க்கலனா இந்தியாவுடைய ஒற்றுமைக்கே ஆபத்துங்க. எப்போ பேசுறாரு? 49 பேசுறாரு. அப்ப அவருக்கு இந்தியாவை பத்தி என்ன பார்வை வந்திருக்குது? அப்புறம் அவரை போய் நீங்க வந்து தலித் மக்களுடைய தலைவர், ஒடுக்கப்படும், அவர் ஒரு தேச தலைவர். காந்தி ஒரு தேச தலைவர், அம்பேத்கர் ஒரு தேச தலைவர். அருமை தோழர், நிறைய கேள்விகளுக்கு மனம் திறந்து நல்ல சிறப்பான பதில்களை சொன்னீங்க. இப்ப கேள்வி பதிலுக்குள்ள போயிருங்க. வேற யார் கேள்விகள் இருந்தா கைகள். வேற யாரும் கேள்விகள் கேட்க போறீங்களா? குமரேசன் ஐயா, மைக்கை ஆன் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க ஐயா. ஒரு சிறப்பான நிகழ்வு. ஒரு வரலாறும் பண்பாடும் கலை இலக்கியம் என்று ஒரு ஒரு பரந்த பயணத்தை இந்த 2 மணி நேரத்துக்குள்ள 1.5 மணி நேரத்துக்குள்ள நிகழ்த்தி இருக்கிறோம். அதனுடைய அந்த பயணத்திற்கான மாலுமியாக இன்றைக்கு நம்ம களப்புடன் கிடைத்தார். இன்னும் சொல்ல போனா இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் இவ்வளவு அற்புதமான அரிய ஆழமான கருத்துக்களை பெறுகிற அந்த வாய்ப்பை இழந்து விட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். பதிவு செய்யப்பட்டதை மீண்டும் கேட்கலாம் என்றாலும் நேரலையில் கேட்கிற அந்த அனுபவம் என்பது தனி அல்லவா. அவருக்கு பதிவு செய்யப்பட்டதை அவர் கேட்கவும் வேண்டும். அப்போதான் இதை பற்றி இன்னும் நம்ம நிறைய தேட வேண்டும், நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வ முனைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதற்கான வித்துகள் நிறைய உங்களுடைய 3 பேருமாக நடத்திய இந்த உரையாடலில் கிடைத்திருக்கிறது. அதற்காக சிறப்பான கேள்விகளை தயாரித்து இவரிடம் இன்னும் எவ்வளவு வாங்க முடியும் என்பதற்கான ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற சுனில் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துகள். களப்புரன் என் ஆளு அல்லது அவரோட ஆளு நான். அதனால நாங்க ஒரு பாராட்டிக் கொள்வது என்பது வெறும் சடங்காக போய்விடக் கூடாது. ஆனாலும் சொல்லுங்க, அதையும் தாண்டி உண்மையிலே எனக்கு இங்கே இன்றைய அமர்வில் எனக்கு களப்பிரன் குறித்தும் களப்பிரன் பேசிய பொருள்கள் குறித்தும் விரிந்த ஒரு பார்வை கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். களப்பிரனை நான் ஒரு கட்டத்தை வரைக்கும் அறிந்து வைத்திருப்பதற்கும் இந்த உரையாடல் மூலமாக இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ளுமான வேறுபாடு நிறைய இருக்கிறது. அதுபோல அவர் முன்வைத்த பல தரவுகள் இதெல்லாம் தொட்டு தெரிந்து வைத்திருக்கிறவங்க தவிர இவ்வளவு ஆழமாக தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு அமைந்தது. அதுக்காக தோழருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப தோழர்கிட்ட நான் 2 கேள்விகள் வைக்க விரும்புகிறேன். ஒண்ணு, இன்றைக்கு நீங்கள் பேசிய இந்த அவனத்தையும் தொட்டு வச்சு அந்த கேள்வியை வைக்கிறேன். காஷ்மீர் மக்களுடைய அவர்களை எவ்வாறு புரிந்து கொள்வதிலிருந்து அம்பேத்கரை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குமான நீண்ட ஒரு இது. இதுல நான் கேட்க வரும்போது கலை, இலக்கியம், பண்பாடு, சமூகம் அப்படி கூட வச்சுக்கலாம். இன்னும் அது விரிய சமூகத்துக்குள்ளதானே எல்லாமே வருது, சமூகத்துக்கான விஷயம் தானே இது எல்லாமே. அப்படி வருகிற போது அதுல இன்றைக்கு பொதுவாக தொழில்நுட்பம் சார்ந்து பாத்தீங்கன்னா
இன்றைக்கு உருவாகி இருக்கிற அந்த செயற்கை நுண்ணறிவு, அந்த ஏஐ, அதனுடைய வருகை அது ஒரு சவாலாகி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் சமூக களத்திலேயே கூட. அது போத் ரெண்டுமே இருக்கிறது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்குங்கிறது நான் அதுக்குள்ள விரிவா நான் சொல்ல. ஆனா ஏஐ என்பது இன்றைக்கு ஒரு நிராகரித்து விட முடியாத, ஒதுக்கி விட முடியாத, ஏதோ அது ஒரு தொழில்நுட்பம், அன்று மட்டுமே விட்டுவிட முடியாத ஒன்றாக வந்திருக்கிறது என்பது தெரிகிறது. இந்த சூழலில் இந்த கலை இலக்கிய பண்பாடுங்கிற தளத்தில் தொழில்நுட்பம் சார்ந்து ஏஐயும் வேறு அரசியல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் மூலமாக சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற சவால் என்ன? அது என்னோட கேள்வியை சரியாதான் கேட்கிறேன்னு நினைக்கிறேன். தொழில்நுட்பம் சார்ந்து ஏஐ விடுக்கிற சவால் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த கலையும் இலக்கியமும் பண்பாடும் சமூகம் சார்ந்து சந்திக்கிற சவால்கள் என்ன? அதுல கலப்பரனுடைய கருத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ரெண்டாவது கேள்வி இது நேரடியான இந்த கேள்வி. ஒரு ஆய்வாளர், படைப்பாளர் என்கிற முறையில் கலப்பரன் அவருடைய அனுபவங்கள், அவருடைய செயல்முறைகள் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தாமுயக்காசா என்ற முக்கியமான ஒரு தமிழகத்தின் பண்பாட்டு தளத்துல மையமான இடத்தை வகிக்கின்ற அந்த அமைப்பு, அதனுடைய ஒரு அமைப்பு பொறுப்பாளர் நீங்க இன்றைக்கு. ஆக ஒரு படைப்பாளராக, இன்னொரு பக்கம் அமைப்பின் பொறுப்பாளராக, இந்த இரண்டுக்கும் இடையே எப்படி சமநிலைப்படுத்துகிறீர்கள்? அல்லது இது ஒன்றுக்கொன்று கான்ட்ரிபியூட் பண்ணுவதாக இருக்கிறதா, அல்லது இந்த ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்று சமாளிக்கிறதுல போராட்டம் இருக்கிறதா? இது கொஞ்சம் நெருக்கமான கேள்வின்னு நினைக்கிறேன். ஆனா நிச்சயமாக இது அமைப்பு சார்ந்து செயல்பட வருகிறவர்களுக்கும் வழிகாட்டலாக அமையும் என்கிற எதிர்பார்ப்புல இந்த ரெண்டாவது கேள்வி வைக்கிறேன். அவ்வளவுதான். அதாவது செயற்கை தொழில்நுட்பம் அது ரொம்ப பேர அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கு. அது ரொம்ப குறிப்பா இது எல்லா காலத்திலயுமே வேற வேற மட்டத்துல வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, டிவி வந்தோடனே சினிமா அழிஞ்சிரும், அது சினிமா வந்தோடனே நாடகம் அழிஞ்சிரும் அப்படின்னு நாடகக்காரர்கள் எல்லாம் பதட்டப்பட்ட மாதிரி, டிவி வந்தோடனே சினிமா அழிஞ்சிரும்னு சினிமாக்காரர்கள் எல்லாம் பதட்டப்பட்ட மாதிரி, பிளக்ஸ் வந்தோடனே ஓவியம் அழிஞ்சிரும் அப்படின்னு ஓவியர்கள் எல்லாம் பதட்டப்பட்ட மாதிரி, இன்னைக்கு ஏஐ வந்தோடனே நம்ம எல்லாருமே படைப்பாளிகளே அழிஞ்சிரும்னு மொத்தம் எல்லாரும் கவலைப்படுற நிலைமையில தான் இருக்கும். இது சிம்பிளா ஒரு பதில் அப்படின்னா, ஒண்ணு மார்க்ஸ் கிட்ட இருந்தா நம்ம திருப்பி எடுக்க வேண்டியது. மார்க்ஸ் தொழிலாளி வர்க்கம் எல்லா நவீன சாதனங்களையும் தனதாக்கி கொள்ளணும், முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ஏன்னா எல்லா படைப்புகளுமே யாரும் ஒரு தொழிலாளி உருவாக்க மாட்டான். அதை ஏதோ ஒரு வகையில முதலாளி தனதாக்கிக்கிறான். அப்ப அதை எப்படி ஜனநாயகப்படுத்துவதுங்கிற போராட்டத்தை நம்ம செய்யணும். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி ஆகட்டும், சாஃப்ட்வேர் ஆகட்டும், எல்லாத்தையும் சாஃப்ட்வேர் எப்படி பேட்டர்ன் ரைட் அப்படின்னு ஒரு டீம் பேட்டர்னை ரைட் பண்ணணும். அதாவது அவங்க பேட்டர்ன் ரைட் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எதிராக பேட்டர்ன் லெஃப்ட்னு ஒண்ணு இல்லை. நீங்க பேட்டர்ன் ரைட்டுங்கிறது அவன் முதலாளித்துவத்தினுடைய விஷயம்னா, நம்ம பேட்டர்ன் லெஃப்ட்னு வச்சு எதுக்கும் பேட்டர்ன் கிடையாதா அப்படின்னு நம்ம ஒண்ணு வச்சு நம்ம எல்லாமே மக்களுக்கானது அப்படி வைக்கிறோம்ல, அது மாதிரி நீங்க சாஃப்ட்வேர்லயும் அதான் பண்ணணும். நீங்க அவன் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிலாம் பண்ணாம நம்ம லினக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள வச்சு அதுக்கும் எதுவும் இல்லாம பண்ணோம். அது மாதிரி இன்னைக்கு நீங்க ஏஐ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனா நீங்க ஏஐ இப்ப நீங்க உலகத்துல இன்டர்நெட்டுங்கிறது முழுக்க முதலாளிகள் கையில இருக்குது. ஆனா அந்த இன்டர்நெட்டுக்கு எதிராக எல்லாரும் பயன்படுத்துற மாதிரியான ஒரு நெட்வொர்க் அங்கங்க சில தொழிலாளிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கு மெரினால நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கூட ஒரு செட்டு இன்டர்நெட்டை பிளாக் பண்ணப்போ அவன் ஒரு நெட்டை உருவாக்குனாங்க இல்லையா? அது மாதிரி நீங்க ஏஐ மாதிரியான விஷயங்கள் வரும்போது இதுலயும் எப்படி நம்ம சமாளிச்சு வேலை செய்யறது அப்படிங்கறத ஒரு படைப்பாளி கத்துக்கணுங்கிறதுக்கு இளையராஜாவுடைய ஒரு இன்டர்வியூ தான் எனக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் சொல்லணும். அவர் இந்த சிம்பனி அமைச்சப்ப குணசேகரனுடைய இன்டர்வியூ சன் டிவில இருந்து, அதுல குணசேகரன் கேட்பாரு, எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சுட்டு, நீங்க ஏஐ வந்துருச்சு, நீங்க இசையெல்லாம் நீங்க அமைக்கணும்னு அவசியமே இல்லை, நீங்க 4 வரியை சொன்னீங்கன்னா அதுவே மியூசிக் போட்டு கொடுத்து விடுவோம், ஒரு இசையமைப்பாளருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்கிறோம். இப்ப நம்மலாம் என்ன பண்ணுவோம் அதுக்கு? அம்மா ஏஐ வந்துருச்சுல, இப்போ ஒரு போஸ்ட் வேணும்னா கூட நீங்க 4 வரியை போட்டீங்கன்னா அது போஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ போட்டோஷாப் ஒர்க்கெல்லாம் தேவையே இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு போய் விடுறது இல்லை. அப்ப இளையராஜா ரொம்ப அழகா அதுக்கு பதில் சொல்லுவாங்க.
ஏஐ தானப்பா இந்த டீப் சீக் தானே அப்படின்னு அவர் அசன்ட் கேட்பாரு. அவருக்கு அப்ப டீப் சீக் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்லுவாரு, டீப் சீக்கு அந்த ஏஐக்கு நான் மியூசிக்லாம் போட்டு கொடுக்கலாம். ஆனா அது எங்க மியூசிக் போடுது? அதுக்கு டேட்டா யார் கொடுக்குறா? நான் ஏற்கனவே பண்ணி வச்ச டேட்டாவை தானே அது எடுத்து மியூசிக் போட்டு கொடுக்குது. ஆனா நான் ஒரு கிரியேட்டரு, நான் பண்றதெல்லாம் ஏஐ பண்ணிடுவான்னு அவர் கேட்பாரு. இதுதாங்க ஒரு படைப்பாளிக்கு, ஒரு தொழிலாளிக்கு இருக்க வேண்டிய அது ஒரு தன்னம்பிக்கை. மனுஷனுக்கு அப்புறம் தான் எல்லாமே. மனித ஆற்றலை விடவும் எந்த பெரிய ஆற்றலும் கிடையாது. அப்ப நீங்க இந்த எல்லா செயற்கை விஷயங்களும் அடுத்தடுத்த நிலைமைக்கு கத்துக்கிட்டு போவாங்க. ஒரு காலத்துல தான் இப்போ நீங்க நம்முடைய ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துங்க. டிவி எப்படி ஆன் பண்ணி பார்த்தோம், ரிமோட் வந்தோம் கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு, பட் ரிமோட்டுக்கு நம்ம பழகிட்டோம். செல்போன், பட்டன் செல்போன் கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு, பழகிட்டோம். டச் போன் வந்தப்ப கஷ்டமா இருந்துச்சு, பழகிட்டோம். நிறைய பேருக்கு டச் போன் எப்படி ஆஃப் பண்றதுனே தெரியாது. இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம பிள்ளைங்க, நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து எவ்வளவு வேகமா அதை ஒர்க் பண்றாங்க. அப்ப அவங்க வந்து அதை கத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு தான் போவாங்களே ஒழிய நம்ம அதை பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நாம செய்ய வேண்டியது இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் முதலாளிகள் கையில இல்லாம அதை பொதுவுடைமையாக்குற வேலை தான் நம்முடைய வேலை. அது பண்ணிட்டா எவ்வளவு பெரிய தொழில்நுட்பமா இருந்தாலும் நம்ம அடிச்சு வெளில வந்துடலாங்கிறது தான் அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு. அதனால எனக்கு அதுல பெரிய பயமோ தயக்கமோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு கத்துக்கிறோமோ கத்துக்கோங்க. ரெண்டாவது, ஒரு படைப்பாளி, ஒரு அமைப்பாளர் வழக்கமா இல்ல சமூக களத்தில் கலை, இலக்கியம், பண்பாடு இவை சந்திக்கின்ற இன்றைய சமூக களம் சார்ந்த அல்லது அரசியல் சார்ந்த சவால் என்று எதை கருதுகிறீர்கள்? அதோட துணை கேள்வியா வச்சிருந்தேன். இன்னைக்கு இருக்கிற என்னன்னா நிறைய தரவுகளுடைய காலமா இருக்கு. இன்னைக்கு ஒரு பண்பாட்டு தளத்துல நமக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா அதை சரியாக புரிந்து கொள்றதுக்கு ஒரு பரந்த வாசிப்புங்கிறது வேணும். அதுதான் சமூகத்தினுடைய, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே எதையுமே முழுசா படிக்க தேவையில்லை, எல்லாமே நமக்கு கிடைச்சிருது, நம்மகிட்ட எல்லாமே செல்போன்ல இருக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அது ஒரு ஆபத்தான மனநிலை தான். அதுதான் ரொம்ப பெரிய, ஏன்னா அதுல எதையும் ஒரு ஊன்றி கொஞ்ச நேரம் உட்கார்றது, கொஞ்ச நேரம் படிக்கிறது, கொஞ்ச நேரம் கவனம் செலுத்துறதுங்கிறது, இந்த கவனிச்சதுங்கிறது இருக்குது. பல வளர்ந்த நாடுகள் கூட செல்போன் இல்லாத நாட்கள், கார் இல்லாத நாட்கள் எல்லாம் ஒரு நாட்களை முடிவு பண்றாங்க. இது வந்து தங்களே கிட்டத்தட்ட ஒரு ஓவர் ஆய்வு பண்ணிக்கிற மாதிரி தான். அப்படி வந்து இந்திய சமூகத்துக்குள்ள அப்படி ஒரு உரையாடலே தொடங்காம இருக்கும். அது வந்து ஒரு பெரிய சிக்கலா தோணுது. வழக்கமா நமக்கு ஏற்கனவே இந்த சமூகத்தினுடைய பெரிய சிக்கல் வந்து சனாதனமும் சாதிய அடக்குமுறை தான். அது இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய மனநோய். அது சரி செய்யாம இந்த சமூகத்தை நம்மளால வந்து எந்த வகையிலையும் சரி செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் தான் தோணும் போல. இதுதான் பண்பாட்டு தளத்துல ஏற்கனவே நமக்கு ஒரு படைப்பு தளத்துல இருக்கிற சிக்கல் அப்படின்னு பார்த்தா என்னன்னா ஒரு சின்ன சின்ன வேலைகள், அதாவது பெரிய பரந்த சமூகத்துல நாமும் ஒரு உழைப்பாளி அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து படைப்பாளர்கிட்ட வேணும் அப்படிங்கிறதான். சமூகத்துல எல்லாரும் ஏதோ ஒரு வேலை உழைக்கிறாங்க, நாம் ஒரு படைப்பு சார்ந்த உழைப்பை செலுத்துறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து படைப்பாளிகிட்ட இல்ல. ஒரு புக்கை போட்டு அந்த புக்கை வச்சுக்கிட்டு ஒரு 100 இடத்துல கூட்டம் நடத்திக்கிட்டு நாங்க எழுதுனதை படிச்சியா 100 பேர்கிட்ட காமிச்சு அது இல்லையா? இல்ல, நீ என்ன திருவள்ளுவர் எத்தனை புத்தகம் எழுதினாரு? ஒரே புத்தகம் தான் எழுதினாரு, அது போதும். ஒரு வாழ்க்கைக்கு 1-2 நல்லதா ஒண்ணு பண்ணா போதும். சிங்காரம் 2 நாவல் தான் எழுதினாரு. அப்படி ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு 2 விஷயம் 3 விஷயம் பண்ணாலும் நல்லா பண்ணிட்டு போவோம் அப்படின்னு தாங்கள் எழுதுனதை திருப்பி அவங்களே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்க வேலையில் தான் இங்க ஒரு பெரிய எனக்கு படைப்பாளிகள்ட்ட இருக்க சிக்கலா எனக்கு வந்து தோணுது. அதனாலே அவங்க படைப்பு எப்படி ஆயிடுதுன்னா எப்போதும் அவங்கள பத்தி பேசுற படைப்பா ஆயிடுது. அவங்களால வந்து பறந்துபட்ட ஒரு கேன்வாஸ்குள்ள ஒர்க் பண்ணவே முடியாம போயிடுறாங்க. அது ஒரு மனச்சிக்கல் தான். அதுதான் எனக்கு தோணுது. அடுத்து நீங்க இந்த படைப்பாளிக்கும் ஒரு அமைப்பாளருக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் பத்தி சொல்றீங்க. அது வந்து அதுதான், அது கிட்டத்தட்ட இதனுடைய தொடர்ச்சியா தான் தோணுது. படைப்பாளிகள் எல்லாருமே அமைப்பு வேலைகள்ல வந்தா எழுத முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அமைப்பு வேலையே செய்யாத படைப்பாளிகள் எல்லாரும் 24 மணி நேரம் எழுதிட்டுலாம் இல்லை. அவங்க வேற ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அமைப்பு வேலைங்கிறது சுமை அப்படின்னு நினைச்சிடுறாங்க. ஆனா அதுவும் ஒரு கல்வி அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சுமையா இருக்காதுங்கிறது தான்
எனக்கு இருக்கிற ஒரு குறைவான அனுபவத்தை நான் சொல்றது. உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நீண்ட அனுபவமே இருக்குது. பல துறைகள்ல நீங்க வந்து வேலை செஞ்ச துறை செஞ்சவர்களாம். அதனால ஒரு அமைப்பு வேலைங்கிறத நீங்க அது ஒரு பெரிய சுமையா நினைச்சிட்டீங்கன்னா உங்களால எதுவும் செய்ய. இன்னும் சொல்ல போனா அமைப்பு வேலைகள் பல நேரங்கள்ல படைப்புக்கு பயன்படும். படைப்புக்கு பயன்படும். நமக்கு சு வெங்கடேசன்கிற ஒரு எழுத்தாளர் காவல் கோட்டம்ங்கிற நாவல் அது வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினது. அந்த ஒரு லைன் தான் எல்லாத்துக்கும் வெளியில தெரியுது. ஆனா காவல் கோட்டத்துக்கு பின்னாடி அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில ஃபுல் டைமரா இருந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் கம்யூனிஸ்ட் கட்சி வேலை பார்த்ததுல கிடைச்ச தரவுகள் என்ன நாவல் எழுதினாரு. ஆனா அது பல பேருக்கு தெரியாது. அது எப்படி அவருக்கு வாய்ப்பு? அவர் அமைப்பு வேலையை அவர் பார்த்ததுனால தானே இப்படி வந்துச்சு. இல்ல வெறுமனே ஒரு ரூம்ல உட்கார்ந்து அவர் ஒரு ஆய்வாளராக படிச்சிருந்தாருன்னா அவரால் இப்படி ஒரு புத்தகத்தை எழுத முடியும். எழுதவே முடியாது. ஏன்னா நீங்க மக்களோட கனெக்டே ஆக மாட்டீங்க. மக்களோடு இருந்து பணியாற்றுவது அப்படிங்கிறது தான் ஒரு படைப்பாளிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு அது. அது ஒரு அமைப்புக்குள்ள இருந்து வேலை செய்யும் போது அது பெரிய வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும். ஆனா என்ன சிக்கல்னா அமைப்புக்கு வேலை செய்ய வந்துட்டாங்கன்னா இதுக்குள்ளேயே மூழ்கிற தன்மை இருக்குது. அந்த ஆபத்தும் அதுக்குள்ள இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னா சொல்லலாம். ஆனா அந்த ஆபத்தை வந்து ஒரு நாளைக்கு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி இத்தனை பக்கத்தை படிச்சிருக்கணும், இத்தனை வரிகளை எழுதியிருக்கணும், இல்லை இந்த ஏரியா நீங்க ஒரு எழுத்தாளராக இருந்தால் எழுதியிருக்கணும், இல்லை வேற ஏதாவது ஒரு கலைஞராக இருந்தால் தங்களுடைய ஒரு சின்ன பிராக்டிஸையாவது அன்னைக்கு பண்ணி பார்க்கணும். அந்த வேலையை வந்து அவங்க விட்டுறவே கூடாது. அது அவங்களுடைய அன்றாட பணிகள்ல ஒன்னா வச்சுக்கணும். அமைப்பு வேலைக்கு இத்தனை மணி நேரம் அப்படின்னா படைப்பு சார்ந்த பணிகளுக்கு இத்தனை மணி நேரம் அப்படின்னு அவங்க தான் வாழ்க்கையை பிரிச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும். அது ஒரு போராட்டம் தான். நீங்க அமைப்பு வேலையே செய்யாம இருக்கிறதுனால முழுக்க நீங்க படைப்பாளியா இருக்கிற போறது இல்லை. எந்த படைப்பாளியும் இருக்கிறதுல இன்னும் அந்த நேரங்களை வந்து வேற மாதிரி விரயம் பண்ணுவீங்க, தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்துவீங்க, சின்ன சின்ன ஒரு மன கிளர்ச்சிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு தங்களை யார் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறான்னு தேடுற ஒரு ஆளா போயிடுவீங்களே ஒழிய நீங்க எதுக்கு வேலை செய்வீங்கன்னே தெரியாம போகும். ஒரு களத்துல வந்து வேலை செஞ்சுட்டு நீங்க படைப்புக்கு போகும்போது அந்த களத்தினுடைய அனுபவம் வந்து படைப்புக்கு அவ்வளவு பயன்படுங்கிறது தான் என் கருத்து. இது வந்து இதுதான் சரியான பார்வைங்கிறது என்னோட கருத்து. ஏழுமலை ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு. சரிம்மா. வாய்ப்புக்கு நன்றி. களப்பிரன், அதாவது மறைந்த வரையில களப்பிரர் காலம் தான் சமண இலக்கியங்கள் மலர்ந்த காலம். அது வந்து இருண்ட காலம் சொல்லிட்டு ஒரு ஆதிக்க சக்தி சொல்லியிருந்தது. ஆனால் அதுதான் ஒளிர்ந்த காலம் அப்படின்றது இப்ப தெரிய வருது. அந்த சமணர்களுடைய அந்த காலத்துல தான் வந்து அற இலக்கியங்கள், அதாவது பக்தி இலக்கியங்கள்லேருந்து மாறுபட்டு அற இலக்கியங்கள் வந்த காலம். அந்த பேர் வச்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம்டா? அது களப்பிரருடைய பாதிப்பான்றது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க காஷ்மீர்ல வந்து அப்துல்லா வந்து ஷேக் அப்துல்லா அங்க கூட இருக்கணும், இந்தியாவோட இருக்கணும்னாரு, நேருவோட ஒரு இணைப்புல இருந்தாருன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவர் வந்து சிறை வைக்கப்பட்டார்? இங்க ஊட்டி உதகமண்டல் தான் சிறை வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. சிறை வைக்கப்பட்டார். அப்புறம் வந்து அதுல வந்து ஒரு பிளபிசைட் ரெஃபரண்டம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நேரு வந்து உறுதி கொடுத்தாரு. ஆனா அது செயல்படுத்தப்படலை அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்கு. இது எதனாலன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். மூன்றாவதாக, லெனின் வந்து கம்யூனிசத்தை பத்தி சொல்லும் பொழுது இந்த பவர் ஆஃப் சோவியத் பவர் பிளஸ் தி எலக்ட்ரிபிகேஷன் ஆஃப் தி ஹோல் கண்ட்ரின்னு சொல்றாரு. அதுதான் நெல்லின்ல ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி சிந்திப்பாருன்றதுக்கான அவருடைய இலக்கணம் தான். அதாவது எலக்ட்ரிபிகேஷன் ஆஃப் தி கண்ட்ரின்னு சொல்லல, எலக்ட்ரிபிகேஷன் ஆஃப் தி ஹோல் கண்ட்ரின்றார். ஒரு எந்த மூளைக்கும் போய் சேர்ந்து சேரணுன்றார். அப்படிப்பட்டவர் வந்து சினிமாவினுடைய பயன்பாட்டையும் உணர்ந்திருப்பாரு அப்படின்றதுல ஐயப்பாடு இல்லை. அப்புறம் டீ சாப்பிட்றதுல இருக்கிற இனிமையை சொன்னீங்க. என்னுடைய இளமை காலத்துல பாத்தீங்கன்னா 60களுக்கு முன்னாடி எல்லாம் டீ கடையில தான் டீ சாப்பிட்டுக்கிட்டே தான் காலையில மாலையில எல்லாம் பேசுவாங்க. அரசியல் பேசுறதுன்றது வந்து டீ கடையில தான் ஆரம்பிச்சது. திமுக அப்படிதான் வளர்ந்தது. அங்கதான் வந்து டீ கடையில தான் ஒரு பத்திரிகை இருக்கும், அதை படிப்பாங்க, அதை பத்தி பேசுவாங்க. அது மாதிரி நடக்குது. அதுல வரலாற்றிலே கூட வந்து டீக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. என்ன அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டுல வந்து அமெரிக்காவில்
பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த டீக்கு வரி விதிச்சதுனால அந்த பாஸ்டன் துறைமுகத்தில் இருந்த ஒரு 40 டன்னு டீயை தூக்கி கடல்ல எரிஞ்சாங்க. அது பாஸ்டன் டீ பார்ட்டின்னு அதுக்கு ஒரு பேர். அதனால டீக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஆனா அந்த டீயை கேடாக போவோம் அப்படின்றது வந்து ஒரு டீ கடைக்காரன் இன்னைக்கு பிரதமராக இருக்கிறதுல இருந்து நம்ம முறிச்சிக்கலாம். அது ஒரு வருத்தமான செய்தி தான். அதுக்கப்புறம் மொழியை பத்தி சொன்னீங்க, அம்பேத்கருடைய மொழி பார்வை. அதை பத்தி நான் படிச்ச அளவுல ஒரு முரணான கருத்து இருக்கு. ஆனா நீங்க சரியா எனக்கு விளக்குனா நான் திருத்தி கொள்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாட்டுக்கு இந்தியாவுக்கு ஒரு மொழி தேவை, இந்தியனுடைய முக்கியம் தேவை. அது வந்து ஒன்றிய அரசினுடைய வலு, இந்த இன்டகிரேஷன், அதாவது ஒரு நாடாக அது இசைந்து இருப்பது என்பது ஒன்றிய அரசின் மிக அதிகமான வலுவினாலும் ஒரு மொழியினாலும் தான் நடக்கும் அப்படின்றதுல அவர் நம்பிக்கை வச்சிருந்தாரு. மாநிலங்களுக்குடைய அதிகாரங்களுக்கும் சரி மொழிக்கும் சரி ஒரு 2ஆம் தர நிலை தான் இருக்கணும் அப்படின்றத அவர் விரும்பினாருன்றது அவருடைய எழுத்துக்கள்ல நிறைய இடத்துல வருது, நான் படிச்சிருக்கேன். அது வந்து அவரை வந்து நான் குறை சொல்லலை, அம்பேத்கரை பற்றிய ஒரு மாமனிதரை வந்து ஆனால் இந்த பார்வை வந்து எனக்கு குறையா தெரியுது. ஏன்னா நான் ஒரு பெரியாரிஸ்ட் மார்க்சிஸ்ட் தான். ஆனா பெரியார் கூட மொழியை வந்து ஒரு கம்யூனிகேஷனா தான் சொல்றாரு. அவர் வந்து ஒரு அடையாளம், ஐடென்டிட்டியா சொல்லலாம். அந்த விதத்துல நான் பெரியாரை கூட மாறுபடுறேன். பெரியார் அம்பேத்கர், ஆனா அம்பேத்கர் அப்படித்தான் செஞ்சிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்குது. அவருடைய சிந்தனையை வந்து நான் கொச்சப்படுத்த விரும்பல, ஆனால் என்னுடைய சிந்தனையோட முரண்படுகிறது அப்படின்ற அளவுல உங்களுடைய கருத்து நான் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். நன்றி. நீங்க கலப்புரங்கிற பேருக்கு நீங்களே விளக்கம் சொல்லிட்டீங்க. அதுதான் விளக்கம். ஒரு நல்ல புத்தகமா ஒரு மயிலை சீனி வேங்கடசாமி எழுதியிருக்கிற கலப்புர ஆட்சியில் தமிழகம் அப்படிங்கிற புத்தகம் தான். அதை பற்றியெல்லாம் ஒரு விரிவா நமக்கு தமிழ்ல அறிமுகமான புத்தகம். அப்புறம் நமக்கு பொற்காலங்களும் இருண்ட காலங்களும் கோவேல்சாமிலாம் எழுதியிருக்காரு. அப்புறம் நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு இருக்காங்க. அதான் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் தான். உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்த காலம், சனாதான மதங்களுக்கு எதிராக இருந்த காலம், எல்லா ஒரு பெரிய பேரரசுகள் இல்லாமல் அந்தந்த பகுதி மக்களே வந்து ஆட்சி செய்த காலம். அது கிட்டத்தட்ட ஒரு வகையில ஒரு மக்கள் புரட்சியா நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஆய்வுல இருந்தா கலப்புரர்கள் அப்படிங்கிறவங்க மக்களுடைய தலைவர்கள். அதுதான் பேரரசுகளுக்கு எதிரானவர்கள், உழைக்கும் வர்க்கத்துக்கு இணக்கமானவர்கள், சனாதானத்துக்கு எதிரானவர்கள். இதுதான் அதுக்கான பேர் காரணம். அதனால அதை முடிச்சிருவோம். 2வது, காஷ்மீர் பத்தி ஷேக் அப்துல்லாவை, இவ்வளவு நெருக்கமா இருந்த ஷேக் அப்துல்லாவை ஏன் நேருவே அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அது காரணம் காங்கிரஸோட பிரச்சனையா இல்லை. அது என்னன்னு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா என்ன ஆகும்னா, 48ல அவரை பிரதம மந்திரி ஆக்கணும்னு ரொம்ப நீங்க 47 செப்டம்பர்லயே இந்தியாவோட அவங்க இணையிறது அப்படின்னு முடிவாயிடுது. அக்டோபர்ல அது முடிஞ்சிருது. ஆனாலும் கூட அவர் பிரதம மந்திரியா ஹரிசிங் வந்து நியமிக்கவே இல்லை. அப்ப ஹரிசிங்கிட்ட ப்ரெஷர் கொடுக்கறது எல்லாமே நேருவும் காந்தியும் தான் ப்ரெஷர் கொடுப்பாங்க, ஷேக் அப்துல்லாவை பிரதம மந்திரி ஆக்கணும் அப்படின்னு. இத்தனைக்கு ஷேக் அப்துல்லா வந்து அவ்வளவு இந்தியாவோட இணையறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சது. அப்படி ஷேக் அப்துல்லா பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் அவர் செஞ்ச முதல் வேலை வந்து நிலச்சீர்திருத்தம். இந்தியாவிலேயே முதல் நிலச்சீர்திருத்தம் நடந்தது மேற்கு வங்கம்னு நம்ம சொல்லுவோம். ஆனா முதல் நிலச்சீர்திருத்தம் நடந்தது காஷ்மீர். காஷ்மீர்ல தான் ஃபர்ஸ்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து நடக்குது. அப்படி லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அவர் நிறைய வந்து கம்யூனிஸ்டுகளோட நெருக்கமா இருக்காரு அப்படின்னு நேருவுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் வெளியில இருக்கு. ரொம்ப குறிப்பா வந்து நீங்க அமெரிக்காவுடைய உளவு பிரிவு, பிரிட்டனுடைய உளவு பிரிவு எல்லாரும் நேருவுக்கு வந்து ப்ரெஷர் போடுறாங்க. நிறைய கம்யூனிஸ்டுகளுடைய நடமாட்டம் வந்து காஷ்மீருக்குள்ள இருக்கு அப்படின்னு போடுறாங்க. நேருவுக்கும் ஷேக் அப்துல்லாவுக்குமான கடித போக்குவரத்து இருக்கு. நேரு வந்து அன்னைக்கு இருந்த மாநில முதலமைச்சர்கள் எல்லாத்துக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை கடிதம் எழுதுவார். அதுக்குள்ளே புத்தகமும் வந்துருக்கு, எதிர்வெளியில் போட்டுருக்காங்க. ஷேக் அப்துல்லாக்கு அப்படி ஒரு கடிதம் எழுதும் போது அவரு சொல்லுவார், நீங்க வந்து பிபிஎல் பேடி போன்றவர்களை வந்து அதிகாரத்துல முடிவெடுக்கிற இடத்துல கொண்டு வந்து உங்க பக்கத்துல நெருக்கமா வச்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு ஏன்னா அந்த நேரங்கள்ல இந்தியாவோட தெலுங்கானா போராட்டம் மாதிரியான விஷயங்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக நேரு வந்து இருந்த மனநிலை இருந்தா இந்தியாவை துண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு. அதனால அவர் வந்து கம்யூனிஸ்டுகள் நீங்க நெருக்கமா வச்சிருக்கிறத கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்லாம் அவர்கிட்ட பேசுறாரு. அப்படி ஒரு முரண்பாடு லைட்டா அப்படியே தொடங்கின நேரம் ஆகும்.
அது ரொம்ப உச்சத்துக்கு வந்த நேரம் எது அப்படின்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி. ஷியாம் பிரசாத் முகர்ஜி வந்து அன்னைக்கு முதல் அமைச்சரவையில் இருக்காரு. அவர் ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ணிட்டு அவர் தான் அந்த ஜனசங் ஆர்எஸ்எஸ் ஆள் தான். அவர் அங்க போய் ஜம்முல உட்கார்ந்து, ஜம்முல இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பேஸ உருவாக்குனது அவர் தான். அப்படி எங்க ஜம்முல உட்காந்துட்டு காஷ்மீருக்குள்ள நுழைய போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப காஷ்மீர் வந்து இந்தியாவுடைய நீங்க 370 சட்டப்பிரிவு படி காஷ்மீருக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா அங்க இருக்கிறது முதல் மந்திரி கிடையாது, பிரதம மந்திரி தான், பிரதமர் தான். 370 பிரிவு சட்டப்பிரிவு 2019க்கு முன்னாடி வரைக்கும் காஷ்மீர்ல இருந்தவர் பிரதமர் தான். அப்ப அந்த மாநிலத்துக்குள்ள போகணும் அப்படின்னா கூட நீங்க எல்லா உரிமைகளும் அந்த பிரதமருக்கு தான் இருக்கு. இப்ப நீங்க அப்படி ஷியாம் பிரசாத் முகர்ஜி போன்றவர்கள் நீங்க இங்க இருந்து காஷ்மீருக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப இவர் வந்து ஷியாம் பிரசாத் முகர்ஜியினுடைய நடவடிக்கைகள் பற்றி அப்பவே ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இவங்களை மாதிரியான ஆட்களை நீங்க வந்து கட்டுப்படுத்தணும். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடுன்னு சொல்றீங்க, ஆனா இது மாதிரியான ஆட்களை எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாம நீங்க வைக்கிறது இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரங்களில் ஷியாம் பிரசாத் முகர்ஜி உள்ள நுழையும் போது அவரை கைது பண்ணி சிறையில வைக்கிறாங்க. சிறையிலே அவர் இறந்து போறாரு. சிறையில அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஆர்பி வந்து யாரு ஷேக் அப்துல்லாவா கொண்டுட்டாரு அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்க. ஆக்சுவலா அவருக்கு ஒரு வயது முதிர்ந்த நிலையில இருந்தாரு. சிறையில அவர் இறந்து போறாரு. இது வந்து இயல்பா நடந்த ஒரு விஷயம். ஆனா அதை அவர் கொண்டுட்டாங்கன்னு அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது இவருக்கு நேருவுக்கு ஒரு நெருக்கடி இயல்பா வருது. அப்ப அவரும் வந்து அவர் சைட்ல இருக்கக்கூடிய தரப்புகள் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. இருந்தாலும் கூட அந்த அந்த விரிசல் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது. அந்த நேரங்கள்ல ஷேக் அப்துல்லா ரொம்ப காட்டமா ஒரு விஷயம், நாங்க வந்து இந்தியாவோடு காஷ்மீர் இணைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து நீங்க பேசும்போது 48 இணைஞ்சிட்டாங்க, ஆனா 52 ஏன் பேசுறாங்க அப்படின்னா 51 அம்பேத்கர் வந்து இந்த அமைச்சர் பொறுப்புல இருந்து அவர் ரிசைன்மெண்ட் போகும்போது அவர் சொன்ன காரணங்கள் இருக்குல்ல, காரணங்கள் அவர் ஏன் ரிசைன் பண்ணாருங்க, அதுக்கு நம்ம பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்னா அவர் சொன்ன பட்டியலிட்டதுல வந்து இந்த இந்து ஆக்ட் அதுதான் நம்ம சொல்லுவோம். ஆனா அதை தாண்டி நம்ம வேற எதுவும் பேச மாட்டோம். ஆனா அதை தாண்டி அவர் சொன்ன காரணங்கள்ல ஒண்ணு காஷ்மீர் மாநிலம். காஷ்மீர் மாநிலத்துக்கு நீங்க செலவு செய்யற ராணுவ செலவு இருக்குல்ல, அது ரொம்ப அதிகம். அம்பேத்கர் சொன்னோம், இவ்வளவு பெரிய புதுசா பிறந்த ஒரு நாட்டுக்கு ஒரே ஒரு இடத்துல இவ்வளவு ராணுவ செலவு செய்யறது ரொம்ப தப்பு. காஷ்மீர் மாநிலத்தை உங்களுக்கு எல்லையில இருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு தான் இவ்வளவு செலவு செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு யோசனை சொல்றேன். அம்பேத்கர் சொன்ன வார்த்தை என்னது, நீங்க இந்த வார்த்தையை யாரும் சொல்ல முடியும், 370 சட்டப்பிரிவை அம்பேத்கர் ஏத்துக்கலாமாங்க, அப்படிலாம் கிடையாது. 370 சட்டப்பிரிவு அம்பேத்கர் ஏன் எழுதலை அப்படின்னா அவரே சொன்னாரு, என்னை விடவும் அந்த அந்த மாநிலத்துல முதலமைச்சராக இருந்தவருக்கு தான் அதை எழுத தெரியும்னு. அங்க இருந்த ஒரு இந்து முதலமைச்சரை வச்சுதான் 370 சட்டப்பிரிவை எழுதுறாங்க. 370 சட்டப்பிரிவை வந்து அன்னைக்கு இருந்த பட்டேல் வந்து இது இந்தியா ஒற்றுமையினுடைய அடையாளம்னு சொல்றாரு. அப்படி எல்லாரும் கொண்டாடின ஒரு சட்டப்பிரிவு. அம்பேத்கர் வந்து அது பிடிக்காம எழுதலன்னு இல்லை, என்னை விடவும் அவர் நல்லா எழுதுவார்னு அந்த பிரிவு அவர் எழுத சொன்னார். அதுதான் விஷயம். ஆனா காஷ்மீர்ல நடந்த விஷயங்களை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு ராணுவத்துக்கு போய் நீங்க செலவு செய்யறதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன இந்துக்கள் அதிகமா இருக்க போது இந்தியாவோட இருக்கணும், ஜம்முல இந்துக்கள் அதிகமா இருக்காங்க, ஜம்மு இந்தியாவோட வச்சிருக்கீங்க, அதுக்குன்னு காஷ்மீரை பாகிஸ்தானோட கொடுத்துங்கன்னு அம்பேத்கர் சொல்ல. பாகிஸ்தானை தனி நாடா விட்டுருங்க. நேபாள் எப்படி ஒரு தனி நாடா இந்திய எல்லையில இருக்கோ, இந்த சைடு பூட்டான் எப்படி ஒரு தனி நாடா இந்திய எல்லையில இருக்கோ, சிக்கிம் அப்ப சிக்கிம் வந்து தனி நாடு தான், சிக்கிம் எப்படி ஒரு நாடா இருக்கோ காஷ்மீரும் ஒரு நாடா இருந்து போது அதை விட்டுருங்கன்னு அம்பேத்கர் சொன்னாரு. கிட்டத்தட்ட நீங்க ஷேக் அப்துல்லா இந்தியாவோடு இணைந்து 2 வருஷம் கழிச்சு நடக்கிற உரையாடல். அப்ப எல்லார் மனநிலையிலையும் இந்தியாவோட அவங்க இணைஞ்சிட்ட மனநிலையெல்லாம் இல்ல. அப்ப அந்த நேரத்துல ஷேக் அப்துல்லா ஒரு வார்த்தையை வர்றாரு, நீங்க மதசார்பற்ற தன்மையோடு இருக்கீங்க அப்படிங்கறதுனாலதான் இந்தியாவோடு நாங்க இருக்கோம், ஆனா உங்களுடைய செயல்பாடுகள் மதசார்பின்மைக்கு கேள்விக்குள்ளாக்குகிறது, ஆகவே நாங்க இந்தியாவோட இருக்கணுமா வேணாமாங்கிறத பத்தி பரிசீலிக்க வேண்டியிருக்கும்னு சொன்னார். இந்த வார்த்தைக்கு தான் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. இது வந்து உண்மையிலேயே சட்டவிரோதம். அந்த நேரத்துல வாக்கெடுப்பு நடத்திருக்கணும். வாக்கெடுப்பு நடத்தினா உண்மையிலேயே இந்திய அரசோட காஷ்மீர் மக்கள் இணைகிறேன்னு வாக்களிச்சிருப்பாங்க, இயல்பா முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஆனா அதை மேலும் மேலும் இந்திய அரசாங்கம் காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. அது காரணம் என்னன்னா, பொதுவா நேருவுக்கு வந்து அவர் ஒரு பண்டிட் ஃபேமிலி, அவருடைய பூர்வீகம் காஷ்மீர் அப்படிங்கிறதுனால அந்த மாநிலம் இந்தியாவோட இருக்கணுங்கிற ஒரு பதட்டம் இருந்துச்சு.
அவர் வந்து தன்னுடைய சொத்து மாதிரி அதை நினைச்சிட்டாரு. அந்த பதட்டத்துல இருந்தா முடிவுகள் தப்பு தப்பா எடுக்க போகுதான் ஷேக் அப்துல்லாவுடைய அரெஸ்ட், அதுக்கப்புறம் அவங்க நடத்தின எலெக்ஷன் ஃப்ராடு, இந்த நடவடிக்கைகள்னாலதான் காஷ்மீர் வந்து போச்சு. அப்பையும் கூட ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஷேக் அப்துல்லாவை ஜெயில வைக்கிறாங்க. அதுக்கு இடையில தான் பாகிஸ்தானுடைய வார் 1965 வார் நடக்குது. அந்த வார்ல பாகிஸ்தான்கிட்ட நிறைய நவீன ராணுவ தளவாடங்கள் இருந்துச்சு. ஆனா இந்தியா கிட்ட நவீன ஆயுதங்கள்லாம் இல்லை. ஆனா அந்த போர்ல இந்தியா ஜெயிக்குது. எப்படி ஜெயிக்குது அப்படின்னா, அந்த நேரத்துல பரோல்ல ஷேக் அப்துல்லா காஷ்மீருக்கு வராரு. அப்போ ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டுல இந்த கேள்வி வரும், உங்களை கொண்டு போய் 10 வருஷமா ஜெயில வச்சிருக்காங்க, நம்ம ஏன் இந்தியாவோட இருக்கணும், பாகிஸ்தானோட போயிடலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அப்ப ஷேக் அப்துல்லா அதே மாநாடு 10 வருஷம் ஜெயில இருக்கு வந்து பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்தியாவோட இருந்ததுனால ஜனநாயகம் ஏதாவது பேசலாம், ஆனா பாகிஸ்தானோட பொண்ணா உன்னால எதுவுமே பேச முடியாது. ஆகவே இந்தியாவோட இருக்கிறது தான் சரின்னு 10 வருஷம் ஜெயில வச்ச இந்தியன் கவர்மெண்ட்டை பத்தி ஷேக் அப்துல்லாவுடைய ஸ்டேட்மெண்ட். அதன் விளைவா அந்த நேரத்துல பாகிஸ்தான் ராணுவத்துக்கு கிடைச்ச உளவு தகவல், ஷேக் அப்துல்லா உள்ள வச்சிருக்காங்க, ராணுவத்தை அங்க பூச்சி வச்சிருக்காங்க, மக்கள் வெறுப்புல இருக்காங்க, நம்ம இப்ப படையெடுத்து போனா காஷ்மீர் மக்கள் நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருவாங்கன்னா பாகிஸ்தான் போரெடுத்து உள்ள வராங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா, காஷ்மீர் மக்கள் இந்தியாவுக்கு ஆதரவா இருந்தாங்க, காஷ்மீர் ராணுவத்துக்கு ஆதரவா இல்லை. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, ஷேக் அப்துல்லா வந்து அந்த மக்கள்கிட்ட இடையில பேசணும். அப்படி எனக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கு. எவ்வளவு அந்த மக்கள் நல்லது செஞ்சாலும் திருப்பி திருப்பி இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு பெருசா நல்லது செய்யல. ஏதோ ராணுவத்துக்கு பண்ணோம், இவ்வளவு செலவு பண்ணோம், இவ்வளவு பூச்சோம் அப்படின்னா இந்திய மக்கள், காஷ்மீர் மக்கள் வந்து உங்களோட இணைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. காஷ்மீர் மக்கள் மனங்களை வெல்வது குறித்து இந்திய அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த விதமான பெரிய முயற்சியும் எடுக்கலங்கிறது தான் என்னுடைய பார்வையில இருந்து தோணுது கூட. அதுதான். அதுக்கப்புறம் நீங்க கேட்ட அம்பேத்கர் பற்றியான மொழி பார்வை, அம்பேத்கருடைய மொழி பார்வை பற்றி சொன்னோம் அப்படின்னா, இந்த இந்தியாவிற்கு ஒரு மொழி வேணுங்கிறத பத்தி நிறைய குழப்பமான மனநிலை தான் இருந்துச்சு. என்னன்னா, இப்படி ஒரு நாடே முதல்ல கிடையாது. நீங்க ஐரோப்பாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மாநிலம் மாதிரி. அவர் அம்பேத்கர் வந்து இந்த டெமோக்ரஸிக்கு நீங்க இவர் தான் சொல்லுவார். அது தாகூர் வந்து அப்ப பேசுவார். தாகூர் வந்து இந்தியாவை பத்தி சொல்லும் போது, அதாவது ஒரு நாட்டிற்கு ஒரு மொழி அப்படிங்கிறது அது ஒரு வகையில பாசிச நடவடிக்கை அப்படின்றது. அது உங்களை வந்து எங்கெல்லாம் பாசிசம் நோக்கி நகர்த்திடும். ஐரோப்பாவுக்குள்ள ஒரு நாடுனா ஒரு மொழி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு. நீங்க ஐரோப்பாவுக்குள்ள எல்லா நாடுகளும் உருவானதுக்கு காரணம் எல்லாமே அந்தந்த நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய மொழி தான் இருக்கும். இந்த மொழி கீழே தான் அவங்க வந்து பெரும்பாலும் நாடா இருப்பாங்க. சில விதிவிலக்கா வந்து ஐரிஷ் நீங்க அங்க பிரிட்டன் ஐரிஷ் மாதிரியான பகுதிகள் உருவாகிறது, இதெல்லாம் வந்து ஐரிஷ் மக்களா இனங்களா பிரிவாங்க. ஆனா அந்தந்த பகுதிகளில் பேசுற மொழிகளா பிரிஞ்சிருப்பாங்க. அப்ப ஜெர்மன்ல போய் அவர் அந்த டயத்துல பேசுறாரு தாகூர், ஒரு நாட்டுக்கு ஒரு மொழி அப்படிங்கிறது ஆபத்து அப்படின்னு. தாகூர் மாதிரியான ஒரு லிட்ரரி வேர்ல்ட்ல இருந்தவங்களுக்கு அதை பார்வை. ஆனா பொலிட்டிக்கல் பார்வைங்கிறது ஒரு நாடுனா அது ஒரு மொழியோட தான் இருக்கணும் அப்படின்னு தான் அன்னைக்கு ஒரு நவீன அரசியல் புரிதலா இருந்துச்சு. அந்த புரிதல்ல இருந்தா இந்தியாவுல இந்திங்கிற ஒரு மொழியை உருவாக்கி இந்தியாவுக்கான மொழியாக்கணுங்கிறாங்க. இதே இந்தி மொழியை, இந்தி பிரச்சார சபாவை நாடு முழுவதும் திறந்து வச்சது காந்தி. ஆனா காந்தியினுடைய கடைசி காலத்துல அவர் சொல்றாரு, இந்தி இந்தியாவிற்கு மொழியா இருக்கக்கூடாது, இந்துஸ்தானி இருக்கணும், உருதையும் இந்தியையும் சேர்த்து ஒரு மொழியா அவர் முன்மொழிஞ்சிட்டு போறாரு. இதுக்கு இடையில நீங்க அம்பேத்கர்லாம் என்னன்னா, இந்த நாட்டை நீங்க கட்டமைச்சு கொண்டு போறதுக்கு ஒரு மொழி வேணும் அப்படின்னு பார்வை இருந்ததுனாலதான் நீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கான அந்தஸ்து குறித்து எல்லாமே ஒரு முதல்ல ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா பின்னாடி வந்து அம்பேத்கரே அதை எழுதுறாரு. முதலில் எனக்கு இந்த பார்வையெல்லாம் இருந்துச்சு, ஒரு மாநிலம் அதற்கு அதிகாரம் அப்படின்னு கொடுத்தா நாடு வந்து துண்டாடப்படுமோங்கிற அச்சமா எனக்கு இருந்துச்சு. ஆனா அது அப்படி கிடையாது. அதை நம்ம ரைட் சென்ஸ்ல எடுத்துக்கிட்டா அவர்கள் ஒன்றாக இருப்பதன் மூலமாக ஒவ்வொரு மாநில உணர்வுகளோடு இருக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவில் ஒன்றியத்தை வலுப்படுத்துவதற்கு கூட பயன்படுத்தணும்னு பின்னாடி எழுதுறாரு. நீங்க அது கிரானாலஜிக்கலா படிக்கும் போதுதான் அது நமக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அவர் எழுதின ஒரு பத்தியை எடுத்து வச்சுட்டு இதுதான் அம்பேத்கர் பேசினாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றதுங்கிறது தான் அது சிக்கல். முதல்ல அந்த கருத்துக்கள்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு, இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து மாத்திக்கிறாங்க. எல்லாம் காந்திக்கு எப்படி
வர்ணாசிரமம் குறித்து தொடக்கத்துல ஒரு பார்வை இருந்துச்சு, பின்னாடி ஒரு பார்வை எப்படி இருந்துச்சு. அப்படி வந்து மொழி குறித்தெல்லாம் அம்பேத்கருக்கு அதற்கு முன்பு இருந்த பார்வை வேற. நாளாக நாளாக மொழிவழி மாகாணம் குறித்தெல்லாம் அவருக்கு ரொம்ப ரைட் சென்ஸ்ல தான் கடைசி காலத்துல பார்வை இருந்துச்சுங்கிறதா. மிக சிறப்பான பதில்கள் கொடுத்தீங்க சார். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சுனில் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு தகவல் களஞ்சியம் அப்படின்னே சொல்லலாம். குமரேசன் ஐயா கூட நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணியிருந்தா அவங்க வருத்தப்பட தான் செய்வாங்க. சுனில் அண்ணாவும் அன்புமணி அண்ணாவும் அவங்களோட கேள்விகளை ரொம்ப சிறப்பாகவே முன் வச்சாங்க. கடந்த ஒரு 2 மணி நேரம் போனதே தெரியாத அளவுக்கு உங்களோட பதில்கள், உங்களோட வாசிப்பு அனுபவம், உங்களோட பயணம் எல்லாத்தையும் எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். உங்களோட கருத்துகள் ஏதாவது இருந்தா பகிர்ந்துக்கலாங்க சார். கடைசியா உங்களோட உரையோட முடிச்சுக்கலாம். நன்றி. ரொம்ப ஒரு மாதிரி இணையவழி கூட்டங்கள்லாம் கொரோனா நமக்கு கொடுத்த கொடைதான். கொரோனான்னு ஒரு நோய் வரலைன்னா இணையவழி கூட்டம் எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா போயிருக்குமான்னு தெரியல. முன்னெல்லாம் ஒரு கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறதுக்கு ஒரு நாள் பயணம் பண்ணி போகணும். இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் பாட்டுங்க என் வேலையை பார்த்துட்டு சாயங்காலம் பார்த்து பேசலாம். அப்படியான ஒரு வாய்ப்பு இதை பதிவு செய்யற வாய்ப்பும் இருக்கு. அந்த தொழில்நுட்பத்துல இந்த ஏற்பாடுகள் செய்த தோழர்களுக்கு நன்றி. இவ்வளவு நேரம் வந்து பொறுமை காத்து பார்வையில் கொண்ட அத்தனை தோழர்களுக்கு இந்த இடத்துல நன்றியோடு விரைவில் நன்றி. மிக்க நன்றி சார். இன்றைய நிகழ்ச்சியின் நன்றியுரை வழங்குவதற்காக மங்கை மேம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாருங்கள் படைப்போம் நிகழ்வில் கலந்து கொண்டு என் நிகழ்வை அர்த்தமுள்ளதாக்கி மாற்றிய அனைவருக்கும் என் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தமது சிந்தனைகளாலும் அனுபவங்களாலும் எங்களை வளப்படுத்திய சமகாலத்தின் முக்கியமான ஆளுமை எழுத்தாளர் களப்பிரர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் உரையும் கருத்துக்களும் பல புதிய சிந்தனைகளுக்கு வழிவகுத்தன. அதேபோல் படைப்புக்காக கலந்துரையாடலின் மூலம் நிகழ்வை சிறப்பித்த சுனில் பிரபாகர் அவர்களுக்கும் கவிஞர் அன்புமணி அவர்களுக்கும் என் அன்பான நன்றிகள். இந்நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து அழகாக நடத்தி சென்ற ஒளிவண்ணன், வினிதா மோகன், குமரன் மற்றும் கலை அவர்களுக்கும் பின்னணியில் உழைத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் தங்கள் நேரத்தை ஒதுக்கி இணைய வழியாக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்த அனைவருக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், வாசகர்களுக்கும், படைப்பை நேசிக்கும் உள்ளங்களுக்கும் எங்கள் நன்றிகள். வாருங்கள் படைப்போம் என்ற இந்த முயற்சி தொடர்ந்து பல நல்ல சிந்தனைகளையும் புதிய படைப்பாளர்களையும் உருவாக்கட்டும் என்று மனமாற வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.